எங்க அப்பா இப்ப இல்ல. எங்க அப்பாவை பற்றி இருக்கிற பல நினைவுகள்ல எனக்கு ரொம்ப பிடித்த நினைவு இது. இந்த +2 எக்ஸாம்ல கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம். நான் படிச்ச காலத்துல இருந்தேன். இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு முன்னாடி தான் நிறைய லீவ் விடுவாங்க. 5 நாள் 6 நாள்லாம் லீவ் விடுவாங்க. வழங்காம போறதுக்கு தான் அவ்வளவு லீவ் விடுவாங்க. ஒரே ஒரு நாள் லீவ் விட்டா ஒழுங்கா படிச்சு எழுதலாம். 7 நாள் 8 நாள் நாளைக்கு தான் இருக்குல்ல, இன்னும் 7 நாள் இருக்கு, இன்னும் தான் 6 நாள் இருக்கு, 5 நாள் இருக்கு, அப்புறம் கடைசியில் பார்த்து பரீட்சையே வந்துடும் புத்தகம் திறக்கிறதுக்குள்ள. இந்த 5 நாள் 6 நாள் கேப்ல நான் ஒரு நாள் ராத்திரி 3 மணி மட்டும் படிச்சுட்டு இருந்தேன். எங்க அப்பா வந்து 12 மணிக்கு ஒரு டீ, 2 மணிக்கு ஒரு டீ எல்லாம் நல்லா சுட சுட போட்டு கொடுத்துட்டு போனார். நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் படிக்கல, பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு இருந்தேன். பாவம் அவருக்கு தெரியல, ஏதோ பிள்ளை படிக்குது, ரொம்ப சீரியஸா படிக்குதுன்னு டீ எல்லாம் போட்டு கொடுத்தாரு. பொன்னியின் செல்வன் இந்த ஒரு அத்தியாயம் மட்டும், இந்த ஒரு அத்தியாயம் மட்டும், இந்த ஒரு அத்தியாயம் முடிக்க முடியல, வைக்க முடியல. ஆதித்த கரிகாலனுடைய மரணம்ன்ற கட்டம் வருகிற போது ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான். விக்கி 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 விசும்பி விசும்பி நான் அழுதுட்டு இருக்கேன். எழுத்தினுடைய சக்தியை பார்த்தீங்களா? ஆதித்த கரிகாலன் யாரு, நான் யாரு, எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு 1500 வருஷம் முன்னால வாழ்ந்த ஒரு இளவரசன், அவன் கொல்லப்பட்டதற்காக நான் விக்கி விக்கி அழுது கொண்டிருக்கிறேன். நாளைக்கு 2 நாள்ல +2 எக்ஸாம் வச்சுக்கிட்டு உடனே எங்க அப்பா கதவை திறந்து உள்ள வந்து, நீ ஒண்ணு கவலைப்படாதமா, கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியா வரும், கெமிஸ்ட்ரியை பத்தி பயப்படாத. அப்ப நான் என்ன சொல்றது, ஆதித்த கரிகாலனுக்காக நான் அழுதுட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரியை நினைச்சாதான்ப்பா ரொம்ப கவலையா இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி அழற மாதிரி ஆக்ட் கொடுத்து, அவரை பற்றி என்னுடைய நினைவுகளில் அது மறக்கவே முடியாத ஒரு நினைவு. ஆனா பாருங்களேன், வைக்க முடியாதபடி ஒரு புத்தகம் ஏன் இழுக்கிறது? நான் வாழ்ந்த காலத்துக்கும் அவனுடைய காலத்துக்கும் என்ன சம்பந்தம்? கல்கியினுடைய கற்பனை குதிரையிலே ஏறி அவ்வளவு தூரம் போக முடியும் என்று சொன்னால் ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி அதுதான். ஒரு புத்தகத்தினுடைய வெற்றி. நமக்கு திடீர்னு பார்த்தா நமக்கே அந்த பழைய கால ட்ரெஸ் எல்லாம் வந்து முடியெல்லாம் வளர்ந்து குதிரையில போற மாதிரியே ஒரு ஃபீலிங்காவே இருக்கும் நமக்கு. வந்தியத்தேவன் வந்து அந்த வீராணம் ஏரியில செய்கிற பயணத்தை கல்கி விவரிக்கிற போது, இன்னைக்கு வீராண ஏரியில போய் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கற்பனையிலே சலசல சலசலவென்று தண்ணீர் ஓடுகிற சத்தம் காதுகளுக்கு எப்படி கேட்கிறது? எழுத்தினுடைய வல்லமை அது, எழுத்தினுடைய வல்லமை அது. நம்ம நிறைய பேருக்கு முதலாக புத்தகம் படித்த அனுபவம் என்பது நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஏதாவது ஒரு நூலகம். ஸ்கூல்ல தான் நான் சொன்னேன், எப்பவுமே லைப்ரரி மிஸ் மாத்திரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். இருக்கலையே ஸ்ட்ரிக்டா ஒரு மிஸ் தான் லைப்ரரிக்கு போட்டிருப்பாங்க. ஸ்கூல்ல படிக்க முடியாத புத்தகங்களினுடைய தாகத்தை எப்படி தீர்த்து கொள்ளுவது? நாங்கள் வசித்த திருவல்லிக்கேணியில் கஸ்தூரி ஸ்ரீனிவாசன் நூலகம் என்று ஒரு நூலகம் இருந்தது. அதோட மொபைல் லைப்ரரின்னு ஒன்று வரும், அதெல்லாம் இப்போ இருக்கானே எனக்கு தெரியல. அதாவது ஒரு இடத்துக்கு வந்து அங்கேயே 2 மணி நேரம் நின்றுட்டு போயிடும். அந்த 2 மணி நேரத்தில் நீங்க உள்ள போய் ஏறி அங்கேயே உட்காந்து படிக்கலாம். அந்த வேன் வர்றதுக்கு முன்னாடியே விடிகாத்தால போய் நின்று அங்க காத்திருந்து, அந்த வேன் வந்த உடனே அதுக்குள்ள ஏறி புத்தகங்களை படித்து, அவன் கிளம்புற நேரம் பாப்பா இறங்கு 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 என்று அவன் 3 முறை அந்த ஓட்டுநர் சொன்ன பிறகு, ஃபர்ஸ்ட் கியரையும் எடுத்த பிறகு அந்த நிமிஷம் வரை படித்து விட்டு புத்தகத்தை காதை மடித்து எங்கேயாவது ஒளிச்சு வச்சுன்னா அடுத்த வாரம் வரும்போது அதை தேடணும்ல, ஒளிச்சு வச்சுட்டு ரன்னிங்ல மொபைல் வேனில் இருந்து இறங்கிய அனுபவத்தை இப்போது நினைத்தால் எனக்கு தோன்றுகிறது. இளமையிலே ஆரம்பிக்காத எதுவும் வாழ்க்கையில் தொடர முடியாது. எதுவா இருந்தாலும் அது வந்து ஐயா காதலை பத்தி சொன்னாரு. காதல் கூட அந்த பருவத்தில் வருகிற காதலை லாசாரா சொல்லுகிறார். வரும்போதே மரங்களை சாய்த்து விடுகிற புயல் போன்ற காதல் என்று லாசாரா எழுதுகிறார். அந்த பருவத்திலே இருக்கிற பசி இருக்கிறது. அப்ப சாப்பிட்டா மாதிரி உங்க ஒப்புறான அப்புறம் வாழ்க்கையில் சாப்பிட முடியாது சார். அப்பதான் நல்லா தின்னுட்டு போயிருக்கான், 5 நிமிஷத்துல வந்து அம்மா பசிக்குதுன்றான். இப்பதானடா தின்ன 2 தாம்பது பிளேட் தின்னியடா, உனக்கு அந்த பசி இருக்கு, அதனால சாப்பிட முடியுது. அப்பா ஒரு இட்லியை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்காரு, சாப்பிடலாமா வேணாமா. அந்த பசி உண்ணுவதிலே இருக்கிற பசி மாத்திரமல்ல, முதலாக பெண்ணையோ ஆணையோ பார்க்கிற போது வருகிற பரவச பசி மாத்திரமல்ல, புத்தகங்களில் வருகிற பசியும் அந்த வயசில் வருகிற பசி இருக்கிறது மகத்தானது. எவ்வளவு படித்தாலும் தீராத பசி. அப்பெல்லாம் இந்த நிறைய ரஷ்யன் இலக்கியங்களை தமிழிலே மொழிபெயர்த்து நல்ல வண்ண வண்ண அச்சோடு வரும். எங்களுக்கு உலகத்தின் வாயில்களை திறந்து விட்ட புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் தான். டான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு தமிழ் அதை படிக்கிற போது, நாம இருக்குது இங்க திருவல்லிக்கேணி, புழுக்கத்துல காத்தும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது,
செத்துட்டு இருப்பான். ஆனா படிக்கிற புஸ்தகம் எங்க கூட்டிட்டு போகும் தெரியுமா? ரஷ்யாவிலே இருக்கிற ஸ்டெப்பி புல்வெளியிலே குதிரைகளோடு பாய்ந்து ஓடி குளிருக்கு நடுங்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும். வீட்டுல ஃபேனு கூட வழி கிடையாது. எங்கெங்கே எடுத்து செல்லுகிறது புத்தகங்கள். ஆனால் அந்த அந்த வயதில் அந்த சுவை வரவில்லை என்றால் அது வர முடியாது. சரி, ஏன் தேவை? அவ்வளவுதான், நம்ம பேச வேண்டியது அதற்கு மேல் எதுவும் இல்லை. ஏன் தேவை? ஐயா சொன்னாரு, பாரதி எப்படி நாட்டார் வழக்கை அவன் எடுத்துக்கொண்டான் என்று ஐயா சொன்னார். இங்கே எதிரிலே திருவள்ளுவரினுடைய சிலையை நான் வந்ததிலிருந்தே பார்த்து கொண்டிருந்தேன். இந்த மண்ணிலே போய் எப்படி படிக்கிற வழக்கம் என்பது சுணங்கி போனதுன்னு எனக்கு புரியல. இந்த மண்ணிலே, இது வேற எந்த மண்ணிலும் நிகழ்ந்திருக்கலாம். இந்த மண்ணில், ஏனால் இங்கே எதிரே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உலக சிந்தனையாளர்களில் முதல் இடம் வைத்து வணங்கத்தக்க அந்த மாமேதை சொன்னார், அறிவுடையார் ஆவதறிவார். ஒரு வரியிலிருந்து நீங்க அப்படியே மேல 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 போலாம். திருக்குறள்ல இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அது இலக்கியம்னு கிடையாது, நீதி நூல்னு கிடையாது, செய்யுள்னு கிடையாது, அது ஒரு மந்திரம் மாதிரி. இந்த மந்திர உச்சாடனத்தை பற்றி சொல்றாங்கல்ல, மந்திர உச்சாடனம்ன்றது என்ன? ஒரு மந்திரத்துக்கு எப்படி சக்தி வருது? ஓம் என்ற மந்திரத்துக்கு எப்படி சக்தி வருது? வேறொரு எழுத்து தானே, சாதாரண எழுத்து தான். எப்படி அதுக்கு சக்தி வருது? சொல்ல 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 அந்த மந்திரங்களுக்கு சக்தி வருகிறது. சொல்லி 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 மந்திரங்கள் சக்தியை பெறுவது போல சில திருக்குறளை பார்க்க வேண்டும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்ல. எதிலிருந்து எதிலிருந்து விடுபடுகிறோமோ அதிலிருந்து நாம் அடைகிற துன்பங்களிலிருந்தும் விடுபடுவோம். இது துறவுன்ற மகத்தான மாளிகையினுடைய முதல் படிக்கல். இதுதான் அது மந்திரம் மாதிரி அதை சொல்ல முடியும். யாதனின் யாதனின் நீங்கியான் என்பதை மந்திரம் மாதிரி திரும்ப 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 சொல்ல சொல்ல அது சக்தி பெறும். அப்படிதான் அறிவுடையார் ஆவதறிவார். இந்த குறளை நினைக்க 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 மனசுக்குள்ளே எழுகிற அலைகள் இருக்கிறது, அவ்வளவு சுகமா இருக்கு. அறிவுடையார் ஆவது அறிவார். என்ன நடக்க போகுதுன்றது அவங்களுக்கு தெரியுன்றது மாத்திரம் அல்ல, யார் யார் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அறிவுடையவனுக்கு தெரியும். ஏனென்றால் அறிவு வேற, ஞானம் வேற. அறிவை அடையலாம், ஞானம் அளிக்கப்பட வேண்டும். அதை அடைய முடியாது, அளிக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு தருணம் வேணும். இந்த தருணத்தை மகத்தான நூல்கள் நமக்கு கொடுக்க முடியும். வள்ளுவனுடைய திருக்குறளை படித்தான், பாரதியினுடைய சில கவிதை வரிகளும் அப்படித்தான், மகத்தானவை. பாரதிக்கு இருந்த சேலஞ்ச் என்னன்னா, நாட்டார் வழக்கிலிருந்து எடுத்துக்கொள்கிறான், பாஞ்சாலி சபதத்தை எழுதுகிறான். என்னன்னா அவனுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கு. தான் அன்றைக்கு வாழ்ந்த தமிழ் சான்றோர்களால் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய புலவன் என்ற அங்கீகாரத்தை அடைய வேண்டிய ஒரு பொசிஷன் அவனுக்கு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவனுக்கு அது கிடைக்கல. அன்னைக்கு இருந்த மகத்தான தமிழ் சான்றோர்கள் எல்லாரும் வணக்கத்துக்குரியவர்கள். ஆனால் பாரதியை மையப்புள்ளியாக வைத்து பார்க்க வேண்டிய இலக்கிய ஆளுமையாக அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இவன் பாஞ்சாலி சபதம் என்ற காப்பியத்தை எழுதுகிற போது அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று பாரதி யோசித்திருக்க கூடும். ஆனா அப்படி எழுதுகிற போது கூட நாட்டார் வழக்கை கைவிடவில்லை பாரதி. பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, சாமி தருமன் புவிக்கே என்று சாட்சி சொல்லின பூதங்கள் அனைத்தும் என்று சொல்லுகின்றான். பூமி அதிர்ச்சி உண்டாச்சு, நாட்டார் வழக்கிலிருந்து வந்தது. அது நாட்டார் வழக்கிலிருந்து வந்தது. காவிரி சிந்திலிருந்து எடுத்துக்கொள்ளுகின்றான். விஞ்சுதுரையும் வஉசியும் ரெண்டு பேரும் பேசினால் எப்படி இருந்திருக்கும் யாருக்கு தெரியும்? அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்கன்னு. ஆனா அந்த பேச்சு எப்படி இருந்திருக்கும் என்று பாரதி கற்பனையிலே கவிதை எழுதுகின்றான். தொண்டு செய்யும் அடிமை உனக்கு சுதந்திர நினைவோடா, ஜாதி சண்டை போச்சோ, உங்கள் சமய சண்டை போச்சோ. இது எல்லாமே அன்றைக்கு இருந்த பிரபலமான நாட்டுப்புற மெட்டுக்களில் இருந்து பாரதி எடுத்துக்கொண்டது. இதே ஒரு பக்கத்திலே எடுத்துக்கொண்ட பாரதி மறுபக்கத்திலே ஷெல்லி மாதிரியான பிரம்மாண்டமான ஆளுமைகளிலிருந்து எடுத்துக்கொண்டான். இந்த இரண்டையும் இணைத்து தமிழுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த அமுதக்கடலாக ஏன் பாரதி இன்றைக்கு திகழ்கிறான் என்றால், நாட்டார் பாடல்களிலிருந்து இலக்கியத்திலிருந்து அவன் எடுத்துக்கொண்டதுதான் அவனுடைய கவிதைகளுக்கு அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான செம்மாந்த செம்மையை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான ஆளுமைகள் இருக்கிற இந்த மண்ணிலே
ஏன் நாம இவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பின் ருசியை சொல்லி தருவதற்கு? எனக்கு இன்னொரு வருத்தமும் உண்டுங்க, நான் சொல்லிடுறேங்க, ஏதாவது தப்பா சொன்னா மன்னிச்சிருங்க. புத்தக கண்காட்சிகள் பறந்து விரிங்கிற போது நிறைய இடங்களிலே நாங்கள் போய் பேசுகிறோம். நிறைய பேர் வந்து வாங்குறாங்க, படிக்கிறாங்க. அதிலே கூட ஆண்கள் புத்தக வாசிப்பை எடுத்துக்கொண்ட அளவுக்கு இன்னமும் பெண்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது என்னுடைய கருத்து. தவறா இருந்தா மன்னிச்சிருங்க. நான் இப்பதான் வர, அதுக்கு முன்னாடி என்ன அதுக்குள்ள சொல்றீங்க நீங்க, நாங்க வீட்டில் அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு, இதுக்கு நடுவில் சில பேர் நான் கேட்குறேன், புக் ஃபேருக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயாச்சு, இந்த வருஷமும் போயாச்சு. போன வருஷம் வாங்கின புத்தகத்தெல்லாம் படிச்சு முடிச்சிங்களா? எங்கெங்க சோறாக்கணும் கறியாக்கணும், இந்த பிள்ளைங்க பண்ற தொல்லை வேற தாங்க முடியல. இந்த ஆளு நியூஸ் பேப்பர் வச்சுக்கிட்டு இப்ப பாரு உட்காந்துருக்கா, போய்கிட்டே இருக்கும். புஸ்தகம் படிக்கிறதுக்கான தனியான நேரத்தை கடவுள் கருணை கூர்ந்து நம்ம கொடுக்க மாட்டாருங்க. அவருக்கு நிறைய வேலை இருக்கு. பாரதி பாஸ்கர் புத்தகம் படிக்க வேண்டும், அதனால் ஒரு நாளைக்கு நான் அரை மணி நேரத்தை எக்ஸ்ட்ராவா தரேன், எந்த கடவுளும் கொடுக்க மாட்டார். இருக்கிற நேரத்திடம் நாம் தான் கடன் வாங்கி படிக்க வேண்டும். அதை ஒரு தவமாக எடுத்துக்கொண்டால், ஒரு யோகமாக எடுத்துக்கொண்டால் நேரம் கிடைக்கும். ஒவ்வொருவரை பார்க்கிற போதும் எப்படி இருக்கீங்க என்ற முதல் கேள்வியை பெரும்பாலான பெண்கள் கேட்கிறார்கள். அடிக்கடி பார்க்கிறவர்களாக இருந்தால் சமையல் ஆயிடுச்சா, வீட்டில் சாப்பிட்டாச்சா என்று கேட்கிறார்கள். எப்போதோ ஒரு முறை பார்க்கிறவர்களாக இருந்தால் பொங்கலுக்கு என்ன புடவை வாங்கின என்று கேட்கிறார்கள். இல்லைன்னா இருக்கவே இருக்கு நமக்கு பிடித்தமான கேள்விகள், என்ன படம் பார்த்த? இந்த கேள்விகள் தாண்டி நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது சில காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம் என்றால் கையை குலுக்கி எப்படி இருக்கீங்க, கடைசியா என்ன புத்தகம் படிச்சீங்க என்ற கேள்விக்கு என்றைக்கு நாம் வருகிறோமோ அன்றைக்கு தான் நான் படிப்பை உள்வாங்கிக் கொண்ட ஒரு சமூகம். கடைசியா என்ன புத்தகம் படிச்சீங்க என்ற கேள்விக்கு யோசிக்காமல் தயங்காமல் ஒரு நிமிட இடைவெளி கூட இல்லாமல் ஒரு 2 புத்தகங்களையாவது பட்டு பட்டு என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலையிலே நம்மில் யார் இருக்கிறோமோ நாம் தான் இந்த உலகத்திலிருந்து அடுத்த உலகத்துக்கான பலகணியை நோக்கி பறந்து கொண்டிருக்கிறவர்கள். என்னவோ ஒன்று படித்தாங்க, அவர் கூட நல்லா எழுதியிருந்தாருங்க, பேரே வரல பார்த்தீங்களா, ஏதோ இதை பற்றியும் எழுதியிருந்தாருங்க, நல்லா இருந்ததுங்க. இது எப்படி இருக்குன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்த பிறகு ஞாபக மறதி வந்துடும். இந்த ஞாபக மறதி வரும்போது சீரியல் பார்க்குறது ரொம்ப கொடுமை. நிறைய சீரியல், வயசானவங்க நிறைய சீரியல் பார்க்குறாங்களா, அதில் ஒன்றுத்தில் வந்த நடிகை எல்லாத்துலேயும் வருது. அவங்க ஞாபக மறதியில் குழப்பம் வராங்க. எனக்கு கூப்பிடு, பாரதி இதுல வந்தாலே அவ அதுலயும் வந்தாலே அது எதும்பாரு. எவ எதுல வந்தா, அவ எங்க எதுல வேற எதுல வந்தா, எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது, எல்லாம் எக்ஸ். அது மாதிரி என்ன புத்தகம் படிச்சீங்கன்னா, ஏதோ ஒன்று படிச்சாங்க, யாரோ எழுதினாங்க, ஏதோ சுமாரா இருந்ததுங்க, ஆனா என்னன்னு அப்போ அந்த புத்தகத்தை படிக்கவில்லை, வாங்கி வீட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வருஷம் அவர் புத்தக கண்காட்சிக்கு புறப்பட்டானா அந்த வீட்டம்மா சொல்லும், போன தடவை என்ன புத்தகத்தையே நீ படிக்கல, இது காசுக்கு பிடிச்ச கேடு, முதல்ல உட்காந்து அந்த புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தடவை புக் ஃபேருக்கு போ. சும்மா எதுக்கு போற, எங்க வீட்டுக்காரன் கச்சேரிக்கு போனாருன்னு இந்த கேள்வி வரும். ஏன்னா போன வருஷம் வாங்கின புத்தகம் அப்படியே தான் இருக்கு. என்ன பிரச்சனை, புத்தகத்தை வைக்க இடம் இல்லை வீட்டில். வீடு கட்டும் போது கூட பூஜை அறை உண்டு, சமையல் அறை உண்டு, நம்முடைய குழந்தைகளுக்கு தனி அறைகள் கொடுக்க வேண்டி இருக்கிறது. வயசானவங்களுக்கு தனி ரூம் நாமே கொடுத்துரும், அவங்க கேட்கட்டாலும் அப்பதான் தொல்லை பண்ணாம ஒரு ஓரமா டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு அறையை கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாம் இருக்கு. கடைசியில துணிகளை வைக்க ஒரு இடம், நம்முடைய டாய்லெட் ஐட்டம்ஸை வைக்க ஒரு இடம், எல்லாம் இருக்கு. புத்தகங்களை வைப்பதற்கான இடம் இல்லை. அவ்வை சொல்லுகிறாள், பொய் சாட்சி. பொய் சாட்சின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன்னு சொல்லுவாங்க, சத்தியமா சொல்றேன்ட்டு ஆரம்பிப்பான். சத்தியமா சொல்றேன்றத இதுவரைக்கும் உச்சபட்சமாக சொல்லப்பட்ட நீதிமன்ற பொய்கள். அப்ப அவ்வை சொல்லுகிறாள், பொய் சாட்சி சொல்பவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு தண்டனை எழுதி வைக்கிறாள். அவன் வீட்டில் வேதாளம் சேரும், வெள்ளியருக்கு பூக்கும், பாதாள மூலி படகுமே, மூதேவி சென்று இருந்து வாழ்வாளே, சேடன் குடிபுகுமே, மன்று ஓரம் சொன்னவர் மனை என்கிறாள். ஒரு சாட்சியை பொய்யா சொல்லிட்டு நம்ம புறப்பட்டு போயிடலாம்னு நினைச்சாக்கா அவங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற இன்னைக்கு எவ்வளவு பொய் சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். மாறி மாறி பேசக்கூடிய சாட்சிகள் எத்தனை பேரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப
நீதிக்கும் அறத்திற்கும் இடையிலே என்ன வேறுபாடுனா, ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது, அது ஒரு சட்டசபையிலோ அல்லது ஒரு பாராளுமன்றத்திலோ ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. இந்த சட்டம் சரியானதா இல்லையா என்பதை நீங்கள் எங்கே போய் உரைகள் வைத்து பார்ப்பீர்கள்? சில சட்டங்கள் அப்படியே அது சட்டமாக மாறிவிடும். சில சட்டங்கள் இயற்றப்பட்ட உடனே இந்த சட்டம் தவறான சட்டம், இது இயற்றப்படக்கூடாது என்ற நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு அது யாரேனும் ஒருவரால் உட்படுத்தப்படும். அப்ப நீதிமன்றம் அந்த சட்டம் தவறு என்று சொல்லிவிட்டால், சட்டத்தின் மேலாண்மை செய்வதற்கு நீதி என்ற ஒன்று இருக்கிறது. நீதியை மேலாண்மை செய்வதற்கு எது இருக்கிறது என்றால், நீதி எப்படி சொல்லப்படும்? தன்னிடம் இருக்கும் சாட்சியங்கள், சொல்லப்படக்கூடிய அந்த சட்ட அமைப்பிற்கு உட்பட்ட ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை பொறுத்து நீதி இருக்கும். ஆனால் அறம் என்ன செய்யும் என்றால், சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் கடந்து தர்மம் மனசாட்சிக்கு ஒப்பதாக அந்த விஷயம் இருக்கிறதா என்பதை பொறுத்துத்தான் அறம் அமையுமே தவிர கட்டுத்திட்டங்களுக்கு உள்ளே இருப்பதற்கு பேர் நீதி. அப்ப நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்று சொல்வதற்கு டிவைன் மிஸ்ட்ரி என்றுதான் ஆங்கில பேரறிஞர்களால் அதற்கு விளக்கம் தர முடிந்ததே தவிர, அறம் என்பது எல்லாவற்றையும் கடந்து, அறம் என்பதுதான் இன்பம், அறம் வேறு இன்பம் வேறு அல்ல என்பதை நம்முடைய தமிழ் சான்றோர் மீண்டும் மீண்டும் சொல்லி வைத்தார்கள். அறம் எப்படி இன்பமாகும்? அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு என்றான் வள்ளுவன். அதை விட ஆக்கம் வேறு ஒன்று இல்லை, அதை மறந்தால் அதை விட கேடு ஒன்று இல்லை என்று சொன்னான். அறம்தான் இன்பத்தை தரும் அப்படின்னா, அறச்செயல்கள் செய்வதனால் நமக்கு இன்பம் வருமா? எல்லா இடத்திலும் அறமாக இருக்கக்கூடிய நமக்கு அது மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. நாம பொதுவா இன்னைக்கு சமூகத்திலே சமூக சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு, நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு, பொது ஒழுக்கத்திற்கு கட்டுப்பட்டு, எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒன்று சேரக்கூடிய அல்லது நம்ம தனியாக இருக்கக்கூடிய நல்ல மனசு விட்டு பேசக்கூடிய இடத்திலே நாம் அதிகமாக பேசக்கூடிய விஷயம் என்ன என்று யோசித்து பாருங்கள். சார், நம்ம நியாயமாக நேர்மையாக இருந்து என்ன சார் பிரயோஜனம்? தப்பு செய்கிறவன் தான் சார் நல்லா இருக்கான். தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும் நீங்கள் தான் சொல்கிறீங்க. தப்பு செய்கிறவன்லாம் நல்லா தான் சார் வாழறான். நாம தான் சார் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறோம். சொல்கிறோமா இல்லையா? அப்போ அறத்தோடு வாழ்வது என்பது சரியா தவறா என்பதே ஒரு கேள்வியாக இங்கே வந்து விட்டது. இப்போ இந்த அறத்தோடு வாழ்வதில் எப்படி இன்பம் வரும்? 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்து வாடகைக்கு கஷ்டப்பட்டு அதுலேயே சாப்பாடு சாப்பிட்டு கஷ்டப்படுறேன். நான் ஒரு பக்கம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் என் பக்கத்து மேசையில் இருக்கக்கூடியவன் வாங்கக்கூடிய சம்பளம் 5000 என்றால், மற்றபடி அவன் சம்பாதிக்கக்கூடியது 25,000 30,000க்கு அவன் மகிழ்ச்சியாக வாழுகிறான். நல்ல பள்ளியிலே அந்த குழந்தைகள் படிக்கிறார்கள், அவங்க நல்ல வசதியாக இருக்கிறார்கள். அப்ப அறம்தான் இன்பம் என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி அப்படின்ற கேள்வி வரும். ஒரே ஒரு விஷயம்தான் இதற்கு உரைகள். 2 விஷயம் சொல்லுகிறார்கள். எது அறம் அப்படின்னா, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண் ஆகுல நிரப்பெற என்றான் வள்ளுவன். அதே மாதிரி இன்னொரு குறள் அழகா சொல்லி வைத்தான். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் அப்படின்னா, நம்ம யாரையும் நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உலகத்திலே மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மனசுன்றது ஒன்று விஷயம், மனசாட்சின்றது ஒன்று விஷயம். இந்த மனசு வேற, மனசாட்சி வேற. எப்படின்னு சொல்கிறீங்களா? மனசு சொல்லும் யாரும் இல்லை, போலீஸ்காரன் கூட இல்லை, சிக்னல் இல்லைன்னா பரவாயில்ல போயிடலான்னு. ஆனால் மனசாட்சி சொல்லும் வேணாம், படித்தவன் தானே நீ ஏன் தப்பு பண்ணாக்க அப்புறம் மற்றவன் தப்பு பண்ண மாட்டானான்னு மனசாட்சி கேட்கும். அப்போ மனசு ஒன்று, மனசாட்சி நம்ம எதிர நின்று நம்மகிட்ட பேசுது. அதனால தான் சொன்னால் வஞ்சமனைத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும்னு. யாருக்குமே இந்த உலகத்தில் தெரிய வேண்டாம் நாம் செய்த தவறு. ஆனால் நமக்கு தெரியும்ல, நம்ம மனசுன்றது ஒன்று. நம்ம எதிர மனசு பிரிஞ்சு மனசாட்சி எதிர நின்று எல்லாரையும் நீ ஏமாத்திட்ட, எல்லாரையும் ஏமாத்திட்ட, எல்லா இடத்துலேருந்து நீ விடுதலை வாங்கிட்டு வந்துட்ட. ஆனால் என்கிட்ட சொல்லு, நீ தப்பானவனா நீ சரியானவனான்னு சொல்லும் பொழுது, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நம் முகத்தை நாம் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ள முடியாத அந்த தருணத்தை விட வேறு என்ன பெரிய தண்டனை ஒரு மனிதனுக்கு இருக்க முடியும்? வேறு என்ன பெரிய தண்டனை இருக்கும்? அப்ப இதுதான் அறத்தில் எல்லாம் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த விஷயமாக நம்முடைய பெரியவர்கள் சான்றோர்கள் வைக்கிறார்கள். இப்ப
கல்வின்றதை பற்றி ஒரு அழகான விஷயம் ஒன்று இருக்கு. இந்த கல்வி நமக்கு என்ன செய்யும்? இது ஒரு புத்தக திருவிழா என்பதனால் சொல்லுகிறேன். ஏன் நீதி நூல் பயில் அப்படின்ற விஷயத்தை புத்தக திருவிழாவில் ஏன் பேச வேண்டும்? படிப்பதற்காகவே எடுக்கப்படுகின்ற விழா இந்த விழா. படிப்பதனால நமக்கு என்ன கிடைக்கும்? நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு பெரியவர், இந்த படிப்பு எங்கெல்லாம் ஒரு மனிதனை கொண்டு போய் விடுகிறது என்பதை பாருங்கள். ஒரு பெரியவர் மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறவருங்க. ஒரு கம்பெனியில், ஒரு டீ கம்பெனியில் மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறவர். அதற்கு முன்னால் இந்த ரோடு போடுற வேலை இருக்குல்ல, தார் ரோடு போடுற வேலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க சகோதரர்கள், தார் ரோடு போடுற சகோதரர்களை. இப்போ என்ஜின்ஸ் வந்துடுச்சு. ஆனால் நான் சொல்வது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் காலில் அந்த ரப்பர் ஷூஸ் போட்டுக்கிட்டு தாறு கொட்டி அந்த தாரை பரப்பி ஓட்டுற அந்த சூழல். அப்படி இருந்த வாழ்க்கையில் தார் ரோடு போடுறதுல சம்பாரிச்சு, டீ கம்பெனியில் மூட்டை தூக்கி சம்பாரிச்சு, அவர் வாங்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் வாங்குவார். இந்த புத்தகங்கள் எல்லாம் வாங்கி தான் மட்டும் படிப்பது இல்லாமல் தான் படித்த புத்தகங்கள் மற்றவர்கள் கேட்டால் அந்த புத்தகத்தை கொடுப்பார். அப்படி ஒரு முறை ஒரு பெரியவர் புத்தகம் கேட்க தங்கள் வீட்டிலிருந்து அரும்பெரும் புத்தகங்களை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடுறார். புத்தகம் வாங்கி படிப்பதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஒரு லைப்ரரியில் எழுதி வைத்திருக்கிறார்கள், ப்ளீஸ் டூ நாட் லெண்ட் யுவர் புக்ஸ் ஃபார் தே நெவர் கம் பேக். த புக்ஸ் இன் மை லைப்ரரி ஆர் தோஸ் தட் ஐ ஹவ் நெவர் ரிட்டர்ன்ட் அப்படின்னு எழுதினோம். புத்தகங்களை இரவல் தராதீர்கள், அவை உங்களுக்கு திரும்ப வருவதில்லை. என்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் நான் திரும்பி தராத புத்தகங்கள்னு ஒருத்தர் எழுதி வச்சான். பல பேர் அந்த புத்தகத்தை திரும்ப தர வேண்டும் என்ற ஒழுக்கமே இல்லாவிட்டால் படிப்பது வேறு எதற்காகத்தான்? ஒரு வாங்கின புஸ்தகத்தை திருப்பி கொடுக்கணுன்ற ஒரு ஒழுக்கம் வேண்டாமா? அது 4 பேருக்கு போய் சேர வேண்டாமா? இந்த பெரியவர் அந்த புத்தகத்தை கொடுக்கிறார். புத்தகத்தை வாங்கின அந்த பெரியவர் நல்லா வாசிச்சாரு. திரும்ப கொடுக்கறதுக்குள்ள ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் நடந்தது. இரவல் வாங்கின அந்த பெரியவர் இறந்து போயிட்டார். நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த புஸ்தகத்தை கட்டிக்கிட்டே அழுகிறிய ஏன் அப்படின்னு கேட்கக்கூடிய பெரியவர்களை நாம் பார்க்கிறோம். அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். என்னதான் இருக்கு அப்படி அந்த புஸ்தகத்தில், பொழுதுக்கும் அந்த புஸ்தகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிய அப்படின்னு கேட்கக்கூடிய பெரியவர்களை நாம் பார்க்கிறோம். பெரியவர்கள் சில சமயம் நல்ல புத்தகங்களை படித்து வைத்திருப்பார்கள். அவருக்கு திடீர்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இறுதி ஏற்பட்டால் முதல்ல அவரை வெளில அனுப்புகிறாங்களோ இல்லையோ, அப்பா இந்த மனுஷன் போனான்னா இவர் சேர்த்து வச்சு இந்த புஸ்தகத்தை முதல்ல தொலைச்சாகணும்னு நினைக்கக்கூடிய குடும்பங்கள் நிறையா இருக்கு. உண்டா இல்லையா? அதில் வருத்தம் என்னன்னா, அவர் ஓடி ஓடி கால் தேய சேர்த்து வைத்த புத்தகங்களை எல்லாம் எடைக்கு எடை போடுவாங்க, எடைக்கு எடை போடுவாங்க. வருத்தமான விஷயம். இந்த பெரியவர் இறந்த போதும் அது மாதிரி தான் புத்தகத்தை எடைக்கு எடை எங்கேயோ போட்டு விட்டார்கள். இந்த புத்தகத்தை இரவல் கொடுக்குறவர் என்ன பண்ணுவார்? இந்த திருவல்லிக்கேணி உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய பெல்ஸ் ரோட்லேருந்து கண்ணகி சிலைக்கு போகக்கூடிய அந்த தெருவில் பிளாட்ஃபார்மில் பழைய புத்தகங்கள் விற்கக்கூடிய இருக்கும். அரும்பெரும் சில புத்தகங்கள், பழைய பப்ளிகேஷன்ஸ்லாம் கிடைக்கும். இந்த பெரியவர் ரெகுலராக அந்த கடைக்கு போய் பழைய புத்தகங்கள் வாங்க போகிறார். சரி, ஐயா பேசும்போது, இரேன்பா ஐயா பேசும்போது சொன்னார், வாசனை குழந்தைங்களோட வாசனை ஆண்களுக்கு தெரிகிறதோ இல்லையோ, பெண்களுக்கு வாசனையை வச்சே கண்ணை கட்டினா குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு. அமர நல்ல புத்தகங்களை படிக்கக்கூடிய பெரியவர்களுக்கு நீங்கள் 1,00,000 புத்தகம் குமிச்சு வச்சிருந்தாலும் அதில் கட்டி வச்சிருக்க புத்தகத்தை பார்த்தா இது ஏன் வீட்டு புத்தகன்றதை தனியாக சொல்லிட முடியும் அவங்களால். அவர்களுக்கு அப்படி ஒரு பரிச்சயம் இருக்கும். அது இன்றைக்கு நெட்டில் படிக்கிறாங்க நிறைய பேர். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா வர்ற வாட்ஸ்ஆப்பில் படிக்கிறது இதெல்லாம் இருக்குது. ஆனால் பிரத்யேகமாக புத்தகங்களை வாங்கி படிப்பதில் ஒரு சுகம் என்ன இருக்குது தெரியுங்களா? முதல்ல அந்த புத்தகத்தை வாங்கின உடனே புத்தகத்தோட வாசனை, ரெண்டாவது ஒரு பென்சிலை எடுத்து அந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது நமக்கு பிடித்த இடங்களை நம்ம ஒரு புத்தகத்தில் எழுத முடியுமே தவிர கம்ப்யூட்டர் சைடில் நம்ம எழுதி குறித்து வைத்துக் கொள்ளவே முடியாது. நாம் எப்போ நினைத்தாலும் அந்த பக்கத்தை திருப்பி பார்த்து ரசித்து படிக்க முடியும். கடைசி பக்கத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா பேஜை ஒட்டி வச்சு நமக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பு சொல்ல முடியும். இந்த பேஜில் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்குற போது நீ வேற எதையும் படிக்காட்டி கூட இந்த 12 பக்கத்தை படி, இந்த 12 பக்கத்தை நீ படிச்சேன்னா உன்னால ஆட்டோமேட்டிக்காக புத்தகத்தை படிக்க முடியும், உனக்கே அந்த ஆர்வம் வரும்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரு கம்ப்யூட்டரில் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த பெரியவர் அந்த புத்தக கடைக்கு போகிறார். போன உடனே ஒரு கட்டு கட்டி வச்சுருக்காங்க. இவர் கேட்குறார், சார் அந்த கட்டுன்னொடனே, சார் அது வேற ஒருத்தர் வாங்கிட்டார் சார், அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, அது முடியாது சார், அதை விட்டுருங்க. பரவாயில்லப்பா, என் கண்ணாலேயாவது பார்க்குறேன் சார், போயிடுச்சு சார் அந்த புஸ்தகம், அதை நீங்கள் பார்த்து என்ன பண்ண? இல்லைப்பா ஒரு தடவை கண்ணாலேயாவது பார்க்குறேன்ப்பா.
கட்ட பிரிக்கிறாங்க. பார்த்தா எல்லாவற்றிலும் அவருடைய பெயர். அதாவது அவர் என்ன பண்ணுவார், நம்ம எப்படியெல்லாம் ஐடியா போட வேண்டியிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேஜில் வந்து புத்தகம் நம்முடைய பேர் எழுதினா கூட பேஜை கிழிச்சிடுவாங்க. 38வது பக்கத்துக்கு நடுவில், 75வது பக்கத்துக்கு நடுவில்லாம் எழுத வேண்டியிருக்கு பேரை. அந்த மாதிரி அவர் பேர் எழுதி வைத்திருக்கிறார் பல பக்கங்களில் அவருடைய புத்தகங்கள். கெஞ்சிறார் கடைக்காரர்கிட்ட, சார் என் புக்ஸு சார், நான் அவர் புஸ்தகம் தான், நான் விலை கொடுத்து வாங்கிடுறேன் சார், எனக்கு கொடுத்துருங்க சார். வியாபாரத்தில் எனக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது இல்லையா, நான் ஏற்கனவே விற்றுட்டேன், திருப்பி வாங்க முடியாது, கொடுக்க முடியாது. ஒரு கெஞ்சி பார்க்குறாரு, முடியல. இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கும் போதே இந்த புத்தகத்தை வாங்கினவர் வந்துட்டார். வந்த உடனே அவர் பாக்கி காசை எடுத்து கொடுக்க போகிறாரு. இவர் பெரியவர்கிட்ட, சார் ஒரு என்ன, எல்லாம் என் புக்கு சார், யாரோ கொண்டு வந்து கடையில் போட்டாங்க, எனக்காக விட்டு கொடுத்துருங்க சார் அந்த புத்தகங்களை, நான் ரொம்ப உயிருக்கு உயிராக நேசிக்கிற புத்தகம். அவர், சார் நான் 12 வருஷமாக இந்த மாதிரி புஸ்தகத்தை தேடி அலையிறேன், சாரி வேறு எதனா சொல்லுங்கள் சார், சாரி சார், சாரி இந்த பேச்சு விட்டுருங்க சார், சாரி சார். நம்ப மாட்டீங்க, கையில் ஒரு பை வச்சுக்கிறார் வயசானவர், பையை இறக்கி கீழே வச்சார் சார். நடு ரோடுன்னு பார்க்காம அந்த ட்ரிப்ளிகன் ரோட்டில் சாஷ்டாங்கமாக ஒரு காலில் விழுந்துட்டார். காலில் வேணால் விழற சார், என் புத்தகங்களை விட்டு கொடுத்துருங்க. இவர், சார் நீங்கள் என்ன சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, படித்தவராக இருக்கிறீங்க, நடுத்தோட்டில் காலில் விழுறீங்க, ஆளை விட்டுருங்க சார்னு புத்தகத்தை வாங்கிட்டு போயிட்டார். இவர் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறார். போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி, அம்மா என் புத்தகங்களெல்லாம் பார்த்தியானா இந்த இடத்துல இருந்ததுமா, உனக்கு தெரியல நான் இன்னாரு கொடுத்தேன்னு. சரி சார் விட்டுருங்க சார், அதெல்லாம் வேறு யாரோ ஒருத்தர் வாங்கிட்டாரே சார், பரவாயில்ல நம்ம வேறு இடத்துல தேடிக்கலாம். இல்லைம்மா நான் மூட்டை தூக்கி வாங்கின புஸ்தகம்மா, நான் தார் ரோடு போட்டு வாங்கி புஸ்தகம்னு அழறாரு. சார் விட்டுருங்க சார், பரவாயில்ல சார், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால் தேடி கண்டுபிடிப்போம் சார், கவலைப்படாதீங்க. அப்புறம் இதெல்லாம் நடக்கும்போது ஒரு 6-6:30 மணி இருக்கும் சாயங்காலம். ராத்திரி 8 மணிக்கு கூப்பிட்டார். சார் சொல்லுங்கள் சார், ஆர் யூ ஆல் ரைட், நீங்கள் தேடி விட்டீர்களான்னு கேட்குறேன். அவர் சொன்னார், அம்மா வீட்டுக்கு வந்த உடனே தாம்மா எனக்கு ஒரு புத்தி வந்ததுன்னாரு. என்ன சார், எதன் மீதும் பற்று வைக்காதுன்றதுக்கு தானம்மா இத்தனை புத்தகங்களை நான் படித்தேன், அந்த புத்தகத்து மேலேயே நான் இவ்வளோ பற்று வச்சேன்னா நான் என்னதான் படித்தேன், அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டேம்மா, நல்லா முகம் கழுவிக்கிட்டேன், நான் புதுசாக வந்து வேறு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. சரி சார் பரவாயில்ல, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு. சார் அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு ஒரு கால் சார். பார்த்தா அவர், என்ன சார்ண்ணே, அம்மா அப்படின்னாரு. என்னம்மா, அந்த இவர் புத்தகத்தை வாங்கிட்டு போனார்லம்மா, அந்த மனுஷன் காலங்காலத்தால் 6 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரம்மா, அட்ரஸ் கண்டுபிடிச்சி. என்ன சார், புத்தகத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன், பிரிக்கும்போது அந்த புத்தகத்துக்காக நீங்கள் நடுத்தரில் உழுந்து அழுதிங்கல்ல, அதுதான் சார் ஒவ்வொரு பக்கத்துலேயும் காட்சியாக எனக்கு வருது. புத்தகத்தின் மீதும் கற்ற கல்வியின் மீதும் நேசம் வைப்பது தான் உயர்ந்த விஷயம் என்றதை விட இந்த புத்தகத்தை படித்து நான் வேறு எதுவும் கற்றுக்கொள்ளவே போறதில்லை சார், அதுக்கப்புறமாவும் இந்த புக்கு எங்கிட்ட இருந்தா அது அறம் இல்லை என்பதனால் இதை உங்ககிட்டயே நான் கொடுத்துட்டா நான் காசும் வாங்கிக்க மாட்டேன்னு நின்று. அப்ப புத்தகங்கள் என்பவை எப்படிப்பட்ட அறங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. அப்ப அறம் என்பது என்ன சார், நீதி என்பது என்ன சார், யார் காசு கொடுத்தானோ அவனுக்கு புக்கு, அதோட நீதி முடிஞ்சு போச்சு. யார் விட்டுட்டானோ அவன் அழ வேண்டியது, அதோட நீதி முடிஞ்சு போச்சு. அறம் என்ன செய்யும் என்றால், காசு உன்னுடையதாக இருக்கலாம், ஆனால் பொருள் வேறு ஒருவருடையது, அது அவருக்குத்தான் செல்ல வேண்டும் என்கின்ற பொழுது உன் மனத்தை பணத்திலே இருந்து பிரித்து அறத்திற்கு உன்னை அழைத்து செல்கிறது அல்லவா, அதுதான் நீதிக்கும் அறத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, பிள்ளை என்ன படிக்கிறான், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், எப்படி படிக்கிறான் என்பது தானே ஒழிய எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பது அல்ல. ஏன் அப்படி? பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பணத்தை மீறி கல்விக்கு அப்படி என்ன சிறப்பு? நம்ம எல்லாரும் இந்த கல்வியினுடைய முழுமையான பொருளை அறிந்திருக்கிறோமா என்றால் என்னை பொறுத்தவரை இல்லை என்றே சொல்வேன். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் என்றால், ஒரு நல்ல சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்க வைக்கணும், நல்ல எண்ணம் தான். நீட்டு ஜேஇ எல்லாம் போய் அப்பியர் ஆகணும்னாக்கா சிபிஎஸ்சி பள்ளியில் படித்தா தான் முடியும்.
ஆங்கிலத்திலே பிள்ளைகள் 5 நிமிடம் 2 நிமிடம் பேசுவதை பார்த்து இந்த பெற்றோர்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை முகத்திலே பார்த்து நான் உள்ளபடியே வியந்து போனேன். அதுவும் மகிழ்ச்சி தான். ஏன்னா பிழைப்பதற்கு ஆங்கிலம் தேவை, எங்கே போனாலும் ஆங்கிலம் வேணும், இருவேறு கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் அத்துணை பெற்றோர்களுக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கின்றேன், பிழைப்பதற்காக பிள்ளைகளுக்கு ஆங்கில பள்ளியிலே சேர்த்து படிக்க வையுங்கள், தவறில்லை. தயவு செய்து வாழ்வதற்காக தாய்மொழி தமிழை சொல்லிக் கொடுப்பதை மறந்து விடாதீர்கள். ஏன் அவ்வாறு கூறுகின்றேன் தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. குருடர்களாய் செவிடர்களாய் ஊமையராய் வாழுகின்றோம். சேமமுற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செழிக்கச் செய்வீர்னா. 381 ஆண்டுகள் பழமையான பெருமையுடைய ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் உலகத்தில் உள்ள 7902 மொழிகளிலே 7 மொழிகளை தேர்வு செய்கின்றார்கள். உலகிலேயே மூத்த முதன் மொழி என்று. ஒன்று சமஸ்கிருதம், ஒன்று லத்தீன், அடுத்தது கிரேக்கம், அடுத்தது சைனம், அடுத்தது பாரசீகம், அடுத்தது ஹீப்ரு, அடுத்தது தமிழ். இந்த 7 மொழிகளிலே மற்ற 6 மொழிகளுக்கும் மூத்த தாய்மொழி தமிழ் என்று முடிவு செய்து அதில் இருக்கை அமைவதற்காக 40 கோடி ரூபாய் பணம் தேர்வு செய்து இந்த வருடத்திலே ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலே தமிழ் இருக்கை அமைய இருக்கின்றது. உலகத்திலே, நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன், உலகத்திலே 6 நாடுகள் தமிழ் மொழியை அரசு மொழியாக அங்கீகரித்திருக்கிறது. இலங்கை, மலேசியா, மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா, கனடா, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் ஏன் இந்த ஆங்கில வழியிலே நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதை நான் தவறென்று சொல்லவில்லை. சிபிஎஸ்இ பள்ளியிலே படித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நான் பேச வரும்போது நீங்கள் தாய்மொழியான தமிழை மறந்துவிடக்கூடாது. தமிழிலே பேசுவதையும் தமிழிலே எழுதுவதையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் ஒரு மொழி அழிந்துவிடும். ஒரு மொழி அழிந்தால் அந்த இனம் அழிந்துவிடும். நமக்கு அடையாளமே நம்முடைய மொழிதான் என்பதை இந்த ஆங்கில பள்ளியிலே படிக்க வைக்கின்ற நீங்கள் பிள்ளைகளுக்கு, அமெரிக்காவிலங்க 2500 பேர் வாஷிங்டன் டிசியில் நான் பேசினேன். அவங்க அங்கே தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கு டீச்சர் இல்லைங்கிறதுனால இங்கேருந்து அமெரிக்காவிற்கு போனவர்கள் பெற்றோர்கள் டேர்ன் போட்டு சாயங்காலம் 5 மணிக்கு மேலே 7 மணி வரைக்கும் 2 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெற்றோர் ஒவ்வொரு நாளைக்கு தமிழ் சொல்லித்தராங்க. தமிழ் கலாச்சாரத்தை சொல்லித் தருகிறார்கள். வளையல் போடுறதுலேருந்து பாவாடை சட்டை போடுறதுலேருந்து நம்மளுடைய தமிழ் கலை விட்டுவிடக்கூடாது, தமிழ் மொழி விட்டுவிடக்கூடாது என்று. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஆங்கிலத்தின் மீது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆங்கிலம் என்பது அறிவல்ல, ஆங்கிலம் என்பது ஒரு மொழி. அதை முதல்ல நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். நல்லா படிக்க வைங்க ஆங்கிலத்தில். உலகத்தில் எங்கே போனாலும் ஆங்கிலம் வேணும். நான் உலகம் பூரா போகிறேன், ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டு தான் போகிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நான் ஆங்கிலம் படித்து காவல்துறை அதிகாரியாக ஒரு பெரிய உயர் அதிகாரியாக பணிபுரிந்ததற்கு ஆங்கிலம் உதவியது. ஆனால் இன்று உலகம் முழுவதும் உரையாற்றுவதற்கு என்னை எடுத்துச் செல்வது தமிழ் மொழிதான் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளும். இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பை தமிழர்கள் உணரணுங்கிறதுக்காக முதல்ல நான் இதை சொன்னேன். சரி, கல்விக்கு வருவோம். கல்வி பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது கல்வி மட்டும்தான். கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையும் அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. ஒரு பிள்ளை அல்லது பெற்றோர் நம்பிக்கை நிறைந்த பயணத்தை இந்த உலகத்திலே முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவை கல்வி. இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பள்ளியில் நீங்கள் சேர்க்கறதுனுடைய உபயோகம் என்ன என்று, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கல்வியை பெற்றோர்களிடமிருந்து எந்த கொம்பனாலும் சொத்தாக பெற முடியாது. அவனவன் படித்துத்தான் அறிவினை வளர்த்து கொள்ள முடியும். அதனால்தான் பணத்தை விட கல்வி பெரியது என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த உண்மைகளை எல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, அறிந்து கொள்ளவே விருப்பம் இல்லாமை என்பது அதனை விட வெட்கக்கேடு என்று சொன்னவன் பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற மிகப்பெரிய அறிவாளி. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு,
அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா. படிக்க தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருந்து இறப்பதுவே மேல் என்று சொன்னவன் மெக்காலே, மிகப்பெரிய அறிவாளி. இதெல்லாம் ஏன் இப்படி சொன்னாங்க? பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது. மகாத்மா காந்தி முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்கின்ற பாதுகாப்பு பணிகளிலேயே மிகவும் உயர்ந்தது கல்வி சொன்னவன் மேதை அரிஸ்டாட்டில். ஏன் அவ்வளவு தூரம்? படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து உங்களை போன்ற பெற்றோர்களிடம் மாணவர்களிடம் சொல்லி சொல்லி உங்கள் முன்னிலையில் இறந்தே போனார் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம். இவங்கெல்லாம் இந்த படிப்பை பற்றியே சொன்னாங்களே. ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். இப்படி கூடியிருக்கின்ற பெரியவர்களையும் மாணவர்களையும் மாணவிகளையும் பார்த்து அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். ஆனால் உங்களுக்கு 3 கடமைகள் இருக்கிறதுன்னா. ஒரு பெண் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டால் படியுங்கள்னா. ஒரு மாணவன் எழுந்து 2வது கடமை ஆண்களுக்கு என்ன என்று கேட்டான், படியுங்கள்னா. ஒரு முதியவர் எழுந்து 3வது கடமை என்ன என்று கேட்டார், படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் படியுங்கள் 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 என்று முத்தரப்பினருக்கும் லெனின் கூறினான் தெரியுமா? யாரெல்லாம் பெரியவர்களாக இருக்கட்டும் அல்லது சிறியவர்களாக இருக்கட்டும், இன்று புத்தகங்களை நோக்கி யாரெல்லாம் தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒரே காரணம்தான். அப்படின்னா இந்த கல்வியினுடைய சிறப்பு எந்த அளவு பாருங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட தமிழ் மொழியை பற்றி சொன்னேன். அதில் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதை போல வேறு எந்த மொழியிலும் இல்லை. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், உலக நீதி. ஒரு நாள் கூட பிள்ளைய படிக்காமல் இருக்க வேண்டாம்னு அம்மா அப்பா சொல்லுங்க. பெரியவர்களும் ஒரு நாள் கூட நல்ல புத்தகங்களை படிக்காமல் இருக்காதீர்கள் என்று பொருள். இளமையில் கல், சின்ன வயசுலேயே படிச்சிரு. ஆத்திச்சூடி. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, நாலடியார். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு, ஔவையார். என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் கை பொருள் தன்னில் மெய்ப்பொருள் கல்வி, கொன்றைவேந்தன். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து. ஒரு பிறவியில் ஒருத்தர் படித்த படிப்பு 7 பிறவிக்கு துணை போகுங்கிறான். எப்படி 7 பிறவிக்கு துணை போகும்னா நீங்கள் பாருங்களேன். உங்களோட தாத்தா படிச்சிருக்க மாட்டாங்க, உங்கள் அப்பா 5வது வரைக்கும் படிச்சிருப்பார், உங்களை கிராஜுவேட் ஆகியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைய ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேர்ப்பீங்க. அவன் அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனில் ஐஏஎஸ் ஆவான், ஐபிஎஸ் ஆவான். எத்தனை பிறவிக்கு அது தொடருது பாருங்கள். அப்படி என்றால் கல்வி எவ்வளவு சிறந்தது என்று பாருங்கள். அதோடு மட்டுமல்ல, மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு அரசனாக இருந்தால் கூட நம்ம நாட்டில் மட்டும்தான் சிறப்பு. ஆனால் படிச்சுட்டேன்னா உலகத்தில் நீ எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. அதனால படி. பெற்றோர்கள்லாம் இப்போ நிறைய பொருள் தேடி பிள்ளைக்கு சேர்த்து வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது நபிமொழி குறள். பெற்றோர்கள் பிள்ளைக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்தாலும் எல்லாத்த விட பெரிய சொத்து இந்த கல்வி தாண்டான்னு சொல்லு. அரும் பரிசு பிள்ளைக்கு 1000 ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது. எவ்வளோ பரிசு நீங்கள் பிள்ளைக்கு கொடுத்தாலும் எல்லாத்த விட பெரிய பரிசு என்னன்னா நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற கல்வி தாண்டான்ட்டான். ஏன் அப்படி சொன்னான்? இப்போ இங்கே மேலே உட்காந்துருக்கிறவங்கள பாருங்களேன், வரிசையாக எல்லாரையும் பாருங்கள். ஏன் இவங்கெல்லாம் மேடையில் உட்காந்துருக்கேன்? எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். இப்போ 2 பிள்ளைங்க இங்கே வந்து பேசுனுச்சு. மற்ற பிள்ளைங்களை விட அந்த பிள்ளைங்க 2 நல்லா பேசுனதுனால தான் அந்த பிள்ளைய கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அப்போ எந்த குடியில் பிறந்தாலும் நீ யாராக இருந்தாலும் நீ படிச்சுட்டேன்னா மேடைக்கு வான்னு கூப்பிடும். எப்பிறப்பாயினும் ஏமாப்பு ஒருவர்க்கு மக்கட்பிறப்பில் பெரிதல்ல, அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன்கண் நிற்றலும் கூட பெரினா. எந்த பிறவியாக இருந்தாலும் நீ படிக்கணும், படித்தவன் சொல்கிறத கேட்கணும், கேட்டபடி நடக்கணும். இதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய பொறுப்பில் மிக்கவர்கள் பெற்றோர்களே. ஏன் தெரியுமா? பெற்றோர்களுக்கு 1 பிள்ளை இல்லைன்னா 2 பிள்ளை, ஆசிரியர்களுக்கு 40 இல்லைன்னா 50 பிள்ளைங்க. யார் பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்த முடியும் என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். அடுத்து இப்படியே வரிசையாக சொல்லிட்டு வரான்ல, நம்ம
இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும் நான் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவன். இதே தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பூதலூர் என்னுடைய சொந்த ஊர். இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, பணக்காரர்கள் படிக்கிறாங்களோ இல்லையா, நம்ம ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும் தெரியுமா? பணக்காரர்கள்னால் நம்ம இல்லை, அம்பானி, அதானி, டாட்டா, பிர்லா. வீடு கட்டணும்னா 1000 கோடியில் கட்டுவான். அதுக்கு எத்தனை சைஃபர் நமக்கு தெரியாது. நம்மெல்லாம் ஏழை குடும்பத்திலேருந்து வந்தவங்க எல்லாருமே. அப்போது என்ன தெரியுது இதில்? பணக்காரன் படிக்கலைனாலும் நம்ம படிக்கணும். நம்ம படிக்கிறதுல என்ன பெருமை? பணக்காரர்களினுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. ஒரு பிள்ளை பிறந்தா 4 வேலைக்காரன் தூக்கி தோளில் வச்சுக்குவோம். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும், தம்பியை கல்யாணம் பண்ணணும், நம்ம படிக்கணும், நம்ம கல்யாணம் ஆகணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். இவ்வளோ கடமைகள் இருக்கு. அப்போது ஏழை பிள்ளைங்களுக்கும் பணக்கார பிள்ளைங்களுக்கும் என்ன வித்தியாசம் நமக்கு தெரியுது? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நம்மை போன்ற ஏழை குடும்பத்தில் பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை. பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் வளர்ந்தே பிறக்கிறார்கள். நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே, வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை, பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பிறப்பின் பெருமையை அடையக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் நாம் மட்டுமே. பணக்காரர்கள் மகாலட்சுமியால், பணத்தால் பிறரை ஆளும்போது, நம்மை போன்ற ஏழைகள் சரஸ்வதியால், கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும். இப்போ நானாக இருக்கட்டும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கட்டும், கலெக்டராக இருக்கட்டும், இந்த மாவட்டங்களை பல ஆண்டுகள் எஸ்பியாகலாம் வேலை பார்த்தோமே, ஆட்சி செய்தோமே. எப்படி? பணத்தை வைத்து கொண்டா? கல்வியை வைத்து கொண்டு தானே. அப்படி என்றால் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க. படிப்பிலார் நிறைந்த குடித்தனம், நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க. அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும். நாம் பாரதிதாசன். என்ன அர்த்தம்? ஒரு குடும்பம் இருக்கும், ஊரில் பணக்காரனாக இருப்பான். அவன் வச்சிருக்க பணத்தில் அவன் பணக்காரன் நினைப்பான். பிள்ளை அதை பார்ப்பான், நம்ம அப்பாட்ட நிறைய பணம் இருக்குது, நம்ம படிக்க வேண்டாம்னு நினைப்பான், படிக்க மாட்டான். அடுத்த ஜெனரேஷனில் அந்த குடும்பம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நெறி காணாமல் நின்றபடி விழும்னா. ஏழை குடும்பமாக இருக்கும், பிள்ளைங்க பொறுப்பை உணர்ந்து நல்லா படிக்க வச்சுருப்பாங்க, பிள்ளைங்க நல்லா படிப்பான். ஆலமரத்தை போல விழுது விட்டு வளரும். அப்படின்னா இந்த கல்வியினுடைய சிறப்பு என்பது வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்லை. கல்வியினுடைய சிறப்பு கடலளவு பெரியது. அந்த கல்வியை கொடுப்பதற்காக இது போன்ற பள்ளிகளிலே நீங்கள் வந்து சேர்க்கின்றீர்கள். இது கல்வியினுடைய பெருமை. படிக்கலைன்னா என்ன ஆகும்? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர். கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் ஏழைகளானோம். அப்போ அந்த ஏழைகளாக இல்லாமல் நம்ம வந்து மேலே வரணும், நம்ம முன்னுக்கு வரணும். அப்படின்னா முதல்ல நீங்கள் இப்போ யாரோ படிக்காத ஒரு சில பேர் அல்லது படிக்காத மந்திரிகள்லாம் வந்து பெரிய பணக்காரன் ஆயிடுறானே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எவ்வளோ பெரிய மந்திரி ஆனாலும் அது எத்தனை வருஷத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் விளைவுகள் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. கையை இப்படி வச்சுட்டு எந்த இடத்துல கையெழுத்து போடணும்னு தெரியாமல் தவிச்ச மந்திரிகளுக்கு இந்த இடத்துல கையெழுத்து போடணும்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து இடத்த காமித்த அதிகாரிகளையும் இடம் தெரியாமல் தவித்த மந்திரிகளில் சில பேரையும் நான் அறிவேன். படிக்கலையேன்னு கண்ணீர் விட்டு கதறிய மந்திரிகளை எனக்கு தெரியும். அப்போது அதெல்லாம் இல்லை. உண்மையான செல்வம் என்பது கல்வி. கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் நடக்குது அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதினார். நம்மளுடைய வறுமைக்கு என்ன காரணம்னு சொல்றாரு பாரதி. பாருங்க, கால் வயிற்று கஞ்சி இல்லார். இதன் காரணம் என்னதுன்னா அறிவும் இல்லார். நீ படிக்காததாண்டா உன் வறுமைக்கு காரணம். அது கூட இந்த முட்டா பசங்களுக்கு தெரியலையே. தோழர் ஜீவா அதை விட அருமையாக சொல்லுவார். என்ன சொல்லுவார்? காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடாம்.
அப்படின்னா இந்த கல்வியினுடைய வளமை, பெரியவர்கள் நிறைய பேர் இங்கே அமர்ந்துருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைகள் அதுவாக புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னா, நீங்கள் சொல்லாமலே படிக்கணும்னா நீங்கள் ஒன்று செய்யணும். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. பெரியவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் நல்ல புத்தகங்களை முதலில் நாம் படிக்க வேண்டும். நாம் அறிவாளிகளாக ஆக வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றோம். நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். யார் படிக்கிறோம்? அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூலையிலே எறிந்துவிட்டு படிப்பு முடிந்ததாக யாரேனும் நினைத்து கொண்டோமே ஆனால் காலப்போக்கிலே வாழ்க்கையிலே தோல்வி அடைவோம். இந்த உண்மைகளை அணிந்த காரணத்தினால்தான் என்ன செய்கிறாங்க? இந்த உண்மையை தெரிஞ்சவன்லாம் இப்போ இன்னைக்கு நம்ம பெரிய ஆட்கள்னு யாரெல்லாம் பேசுகிறோம் நீங்கள் பாருங்களேன். நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்து கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்து கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்து கொண்டிருந்தான் பகத்சிங். படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் எனும் கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று எல்லா இடத்துலையும் சொல்லி சொல்லி செத்தே போனார் அப்துல் கலாம். இவங்கெல்லாம் ஏன் எல்லாரையும் படிக்க சொன்னாங்க? அவங்க மாணவர்களை மட்டும் படிக்க சொல்லி எல்லாரையும் படிங்க, நல்ல புத்தகங்களை படிங்கன்னு ஏன் சொன்னாங்க? நீங்கள் ஒன்று பாருங்களேன். பகத்சிங்கை 5 மணிக்கு தூக்கில் போடணும். 4:30 மணிக்கு போய் ஜெயில் சூப்பரண்டு உன்னை தூக்கில் போடணும் வாடா அப்படின்னு கூப்பிட போகிறார். அவன் ஒரு புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கான். வியந்து போன ஜெயில் சூப்பரண்டு, ஏன்டா நான் 1/2 மணி நேரத்தில் சாக போகிறேன், இப்போ ஏன்டா படிக்கிறேன்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறான், நீ என்னை தூக்கில் போட போகிறல்ல, இதனோட அருமை உனக்கு தெரியாதியா? லெனினுடைய வாழ்க்கை சரிதத்திலே கடைசி அத்தியாயத்தை படித்து கொண்டிருக்கின்றேன், இதை முடிச்சுட்டு தான் வருவேன், வெயிட் பண்ணுட்டான். அப்போ தான் ஜெயில் சூப்பரண்ட் அந்த ரூமை பார்க்குறான். ரூம் முழுக்க புத்தகம். ஏன்டா எல்லாத்தையும் நீ படிச்சுட்டியான்னு கேட்குறான். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கிறான். ஜெயில் சூப்பரண்ட் அட்டென்ஷன் ஆகி அவனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு உன்னை வந்து அழைச்சிட்டு போகிறேன்னு போயிட்டான். அண்ணாதுரை புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. டாக்டர் வர்றாரு நைட்டு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ணாதுரை சொல்கிறார், ஒரு நாள் ஆப்ரேஷனை தள்ளி வச்சுக்க முடியுமான்னு கேட்குறாரு. பயப்படாதீங்க, நான் அனஸ்தீசியா கொடுத்தா ஆப்ரேட் பண்ணுவேன், வலிக்காதுங்கிறார். அதுக்கு சொல்லலையா, ஒரு நல்ல புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருக்கேன், இதை படித்து முடிச்சுட்டு செத்தா கூட பரவாயில்ல, அதனால அடுத்த நாள் வச்சுக்க முடியுமான்னு கேட்டேன். நீ எத்தனை புத்தகம் படிக்கணுமோ படியா, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் வச்சுக்கிறேன்ட்டு போயிட்டார். அப்படின்னா நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க? நம்ம ஏதாவது படிக்கிறோமா? இவன் என்னடா நம்மளை வந்து படிக்க சொல்கிறானே நீங்கள் நினைக்கலாம், வேடிக்கையாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் 4 நாளைக்கு புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், உங்கள் பிள்ளை தன்னால் புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் வந்து உட்காரும். அப்போது இந்த கல்வியினுடைய அருமையை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்றால் இல்லை என்று தானே அர்த்தம். அதோட மட்டும் இல்லைங்க, இந்த படிப்பு என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய விசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடும். Anyone who stops learning is old. Whether this happens in 20 or 80, it is immaterial. Anyone who keeps on learning not only remains young but becomes more valuable regardless of their physical capacity. அப்போது படிக்கிறவன் எவனாக இருந்தாலும் அவனுக்கு என்னைக்கா இருந்தாலும் மரியாதை உண்டு. நம்ம படித்தாதான் நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னு தெரியும். நம்ம நல்லா படித்தாதான் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தர முடியும். இந்த வேலைகளில் நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் பிள்ளைகளை நல்லா வளர்க்க முடிஞ்சிச்சு. எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்மளால் அது செய்ய முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் மாசிடோனியா அரண்மனையில் இராணுவ உடையோடு நின்று கொண்டிருக்கின்றான். உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர். அந்த ஊரில் அவனுடைய நாட்டு மக்கள் வரிசையாக வர்றாங்க. எல்லாரும் தன்னை பார்க்க வர்றாங்கன்னு ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு நிற்கிறான். ஒருத்தன் கூட இவனை பார்க்கல, எல்லாம் நேராக போகிறான். தளபதியை கூப்பிட்டு, ஏன்டா என்ன பார்க்காம எங்கே போகிறான் எல்லாருன்னு கேட்குறான். நம்ம நாட்டில் டயோஜனிஸ்ன்னு மெத்த படித்த ஒரு ஞானி இருக்கிறாரு, அவரை பார்க்க போகிறாங்க. நான் பார்க்கணும், அவனை போய் அழைச்சிட்டு வாங்குறாரு. தளபதி குதிரை எடுத்துகிட்டு போகிறான். நடந்த சம்பவம். போய் கூப்பிட்றான். ஏன்னு கேட்குறான். மன்னர் ஒன்று அழைச்சிட்டு வர சொன்னாருங்கிறான்.
எதுக்காகன்னா, நீ வந்து மன்னரை பாரு அப்படின்னா. நான் மன்னரை பார்க்கணும்னு சொல்லலையேன்னா. இல்லை மன்னர் உன்னை பார்க்கணும்னு சொன்னாருங்கிறான். அப்படின்னா அவரை வர சொல்கிறாங்கிறான். இவன் போய் எப்படி சொல்கிறது? போய் சொல்கிறான். அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் அலெக்சாண்டர் குதிரை எடுத்துகிட்டு அலெக்சாண்டரே போகிறான். ரொம்ப படித்தவன். போய் அவன் வீட்டில் போனால் கூரை வீட்டுக்கு முன்னால் புத்தகத்தை பிரித்து வச்சு சூரிய வெளிச்சத்தில் படிச்சுட்டு இருக்கான். தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல, பல்பெல்லாம் கண்டுபிடிக்கல. காலையில் படிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல கொண்டு போய் குதிரையை நிறுத்துறான். புத்தகத்திலிருந்து கண்களை அகற்றாமல் டயோஜனீஸ், சூரிய ஒளி என்னுடைய புத்தகத்திலே பட்டு நான் படித்து கொண்டிருக்கின்றேன், குதிரையின் நிழல் மூலமாக அதை மறைக்கின்ற முட்டாளே குதிரையை அகற்றி நிறுத்துங்கிறான். யார? அலெக்சாண்டரை. மிரண்டு போன அலெக்சாண்டர் குதிரையை நகர்த்தி நிறுத்திட்டு இறங்குறான். டயோஜனீஸ் எந்திரிக்கிறான். எதுக்காக என்னை பார்க்க வந்த, உனக்கு என்ன வேணும்னு யார்கிட்ட கேட்குறான்? உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர்கிட்ட. அவன் சொல்கிறான், ஒரே ஒரு கேள்வி தான்டா, நான் உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டர், நீ கூரை வீட்டில் உட்காந்துட்டு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்க, இங்கே இவ்வளோ மக்கள் இருக்காங்களே, என்னை பார்க்காம உன்னை பார்க்க வர்றாங்களே ஏண்டான்னு கேட்குறான். அதுக்கு டயோஜனீஸ் சொல்கிறான், இதற்காகவா இவ்வளவு தூரம் வந்தாய்? நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன், நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னை வென்றவன். மண்ணை வென்ற உன்னை விடுத்து தன்னையே வென்ற என்னை பார்க்க வருகிறார்களடா முட்டாளேன். ஒரு நிமிஷம் அலெக்சாண்டர் யோசிக்கிறான். அப்போ சொல்கிறான், உன்னுடைய வாளின் கூர்மையினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி பேர், என்னுடைய நூலின் கூர்மையினால் வாழ்க்கையை அடைந்தவர்கள் கோடானு கோடி பேரடா, அதனால தான் உன்னை பார்க்காம என்ன பார்க்க வர்றாங்கன்னு அலெக்சாண்டர் அட்டென்ஷன் ஆகி சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டான். நீ தாண்டா புத்திசாலி. அப்போ நாம் எங்கே தவறுகின்றோம்? கருத்துலக பெரியவர்களினுடைய கனமான அறிவுரைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலமும் அதன்படி நாம் நடப்பதன் மூலமும் நம் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதன் மூலம் மட்டுமே நாம் பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்ற முடியும். சரி, இப்போ இவ்வளோ பெற்றோர்கள் இருக்கீங்க, பெற்றோர்களுக்காகவே பேசணும்னு கூப்பிட்ட இடத்துல கல்வியினுடைய அருமை பெருமைகளை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் பெற்றோர்களுக்கு நான் சொல்லுவது உங்களுக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் என்பதனால் இவ்வளவு நேரம் அதை சொன்னேன். பெற்றோர்கள் பிள்ளைகளை, எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை பெரிய ஆளாக ஆக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில பேர் ஆக்கிடுறோம், ஆனால் நிறைய பேரால் ஆக்க முடியல. எங்கே தவறுகின்றோம்? இப்போ இந்த இடத்துல நான் பார்த்தேன், உங்கள்கிட்ட பார்த்தோன்னு சொன்னேன், நிறைய அம்மாக்கள் தான் உட்காந்துருக்குறாங்க, அப்பா இல்லைன்னு. இந்த அப்பாலாம் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்தில் பிள்ளை புத்திசாலியாக வளரணும், ஜெயிக்கணும் உலகத்தைன்னா என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கான், யாருடைய கடமைன்னு சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? ஈன்று புறந்தறுதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. புறநானூறு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. பெற்று கொடுப்பது தான் தாயினுடைய வேலை, அவனை பெரியவனாக்குவது, அறிவுள்ளவனாக்குவது, பண்புள்ளவனாக்குவது அப்பாவோட வேலைடான்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கு. இது எத்தனை அப்பாவுக்கு தெரியும், இல்லை எத்தனை அம்மாவுக்கு தெரியும்? ஒன்று. ஏன்னா காலையில் பிள்ளைய படிக்க வைக்கிறது, ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறது, அழைச்சிட்டு போகிறது, டீ போட்டு கொடுக்குறதுலேருந்து பிள்ளை கரெக்டாக பரிச்சை எழுதுறானான்னு பார்த்து 24 மணி நேரமும் பதட்டத்தோடு பரிச்சை எழுத வைக்கிறது அம்மாவுடைய வேலைன்னு எல்லா அப்பாவும் நினச்சிட்டு இருக்காங்க. அது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் அம்மாலாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் நாளைக்கு உங்கள் கணவர்கிட்ட சொல்ல முடியும். அதோட இல்லை, தந்தை மகற்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னா. அப்பா பிள்ளைக்கு செய்கிற நன்றின்னா உதவின்னு சொல்ல, நல்ல கவனிங்க. அதே நேரத்தில் பிள்ளை தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல்லணும். பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கே படிக்கும்போது. ஏண்டா அப்பாலாம் முதுகெலும்பொடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று இந்த பாடுபட்டு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. ஆனால் அதை வந்து நன்றின்னு சொல்கிறானே வள்ளுவன், ஏன் உதவின்னு சொல்லலைன்னு பார்த்தா, எந்த பிள்ளையாவது இந்த அம்மா அப்பாட்ட தான் பிறக்கணும்னு வரம் கேட்குதா? பிள்ளை வரம் கேட்டவர்கள் நாம். நம்முடைய பரம்பரை செழிக்க வேண்டும், நம்மளுடைய குடும்பம் தழைக்க வேண்டும், நாம் பிள்ளையை பெற்று பெற்றோராக உயர வேண்டும் என்று வரம் கேட்டு நீ பிள்ளையை பெற்றேன்னா அந்த பிள்ளைய அறிவுள்ளவனா பண்புள்ளவனா வளர்த்தெடுக்கிறது நீ அவனுக்கு செய்கிற உதவி இல்லடா, நன்றின்ட்டான். அப்போ இந்த எல்லா அப்பாவும் இதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? இதை ஏன் சொல்கிறேன்னா, பிள்ளை 100க்கு 100 அல்லது 200க்கு 200 +2 மார்க் வாங்குதுன்னு வச்சுங்க, ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுக்க வர்றாங்கன்னு வச்சுங்க, கேக் விட்றாங்கன்னு வச்சுங்க, அம்மாவுக்கு முன்னாடி அப்பா வந்து முதல்ல நிற்பார். என்ன சொல்லுவார் தெரியுமா? பாத்தியாடி என் பிள்ளை எவ்வளோ புத்திசாலின்னு. இதே பிள்ளை உருப்படாமல் போயிட்டான்னு வச்சுங்க, என்னடி பிள்ளைய வளர்த்துருக்க, இந்த
வேலை அந்த அப்பாலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். அம்மாலாம் சந்தோஷம் நான் சொன்னோன்னே. அம்மாவெல்லாம் விட்டு வைக்கல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன். அப்போ இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன? புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே. அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களே. எங்க தவறுறோம்? ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அல்லது தந்தை என்ற நிலையிலே கனவுகளோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே பெற்றோர்களே. பிள்ளைகள் நன்றாக வளர்ந்து விட்டால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவதும் தினம் தினம். பிள்ளைகள் பொய் சொல்லுபவர்களாக, குற்றம் புரிந்தவர்களாக, தவறி போய்விட்டால் அதை பார்த்து தினம் தினம் கண்ணீர் வடிக்கின்ற பெற்றோர்களை காவல்துறை முன்னாள் உயர் அதிகாரியாக தினம் தினம் நான் பார்த்திருக்கின்றேன். நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆண் சமைத்தால் சமையலறையில் கதவை சாத்தி கொண்டு அதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார். ஆனால் ஒரு பெண் செய்கிற போது சமைத்து கொண்டே, மகனை படிக்க சொல்லி வற்புறுத்தி கொண்டே, அதே நேரத்தில் கணவர் வெறுமனே செய்தித்தாள் படித்து வீணாக்குகிறாரா நேரத்தை என்று பார்த்து கொண்டே, பலவற்றை ஒரே நேரத்தில் செய்கிற ஆற்றல் பெற்றவர்கள். காரணம், பெண்களுடைய மூளை அனைத்தையும் ஒன்றாக செய்கிற ஆற்றல் பெற்றதாக அமைந்திருக்கிறது. இதனால் ஆண்கள் சோர்ந்து விட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பயிற்சியின் மூலம் மூளையை கூட விரிவுபடுத்த முடியும். ஏனென்றால் மூளையை பொறுத்தவரை 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நரம்பணு இறந்தால் மீண்டும் வராது என்று சொன்னார்கள். ஆனால் இப்போது நீங்கள் துடிப்பாகவும் படைப்பு நோக்கத்தோடவும் செயல்பட்டால் உங்கள் மூளையில் ஞாபக சக்தியை இயக்கக்கூடிய ஹிப்போ கேம்பஸ் என்கிற பகுதியில் அதிக நரம்பணுக்கள் உருவாகும் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நிறைய சங்கீதம் கேட்பது, படிப்பது, சொற்பொழிவுகளை கேட்பது, விளையாடுவது போன்ற செயல்பாடுகளின் காரணமாக மூளையை அப்படியே வைத்திருக்க முடியும். இளமையான மூளையோடு வயோதிகர்களும் இருக்க முடியும். அதனால்தான் இங்கே பல இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது கைத்தட்டியவர்கள் எல்லாம் கொஞ்சம், காரணம் அவர்கள் தங்களை இளைஞர்களாக கருதுகிறார்கள். மூளை அப்படியே இருப்பதுதான் காரணம். இந்த முன்னுரையோடு திரு வைரவன் அவர்கள் என்னை செதுக்கிய நூல்கள் என்கிற தலைப்பில் என்னை பேசுமாறு கோரியிருந்தார்கள். எனவே அந்த தலைப்பில் என்னுடைய சில அனுபவங்களை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 1984ஆம் ஆண்டு காயிதே மில்லத் கல்லூரியில் புத்தக கண்காட்சி டிசம்பர் மாதம் நடைபெற்ற போது முதல் முறையாக நான் அந்த புத்தக கண்காட்சிக்கு சென்னைக்கு வந்தேன். அப்போது அதற்கு பெயர் புத்தக திருவிழா அல்ல, புத்தக கண்காட்சி. அந்த மைதானத்திற்கு சென்றபோது எக்கச்சக்கமான கடைகள், அங்கு நிறைய புத்தகங்கள். வாழ்க்கையில் முதல் முறையாக இத்தனை புத்தகங்களை ஒரே இடத்தில் பார்த்தபோது மிகுந்த பரவசம் ஏற்பட்டது. இந்த அத்தனை புத்தகங்களையுமே அள்ளிக்கொண்டு போய்விடலாமா என்கிற எண்ணம் ஏற்பட்டது. அந்த புத்தகங்களை எல்லாம் பார்ப்பதிலேயே மிகுந்த திருப்தி. பல நாட்கள் தேடிய புத்தகங்கள், கிடைக்காமல் போன நூல்கள் அந்த புத்தக கண்காட்சியிலே எனக்கு கிடைத்தன. அவற்றை எல்லாம் வாங்கி கொண்டு வெளியே வரவே மனமில்லாமல் நான் வீட்டுக்கு திரும்பினேன். 1984இல் பார்வையாளராக புத்தக கண்காட்சிக்கு சென்ற நான் 1996 முதல் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் புத்தக திருவிழாவில் பேசி வருகிறேன் என்றால் அதற்கு காரணம் நான் வாசித்த புத்தகங்கள் தான். என்னை செதுக்கிய என்று சொல்வது கூட சரியல்ல, செதுக்கி கொண்டிருக்கிற என்று சொல்வதுதான் சரி. ஏனென்றால் செதுக்கிய என்று சொன்னால் ஒரு பூரணத்துவத்தை அடைந்து விட்டதை போல தோன்றுகிறது. எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் பூரணத்தை அடையவே முடியாது என்பதுதான் உண்மை. தொடர்ந்து வாசித்துக் கொண்டே கற்றுக்கொண்டே இருக்க வேண்டிய நூல்கள் மட்டுமல்ல, மனிதர்களும் இருக்கிறார்கள். நாம் எவ்வளவுதான் கற்றாலும் நமக்கு அன்றாடம் புதியனவற்றை கற்றுத்தருகிற மனிதர்களை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம்.
எனவே கல்லாக இல்லை என்பதுதான் உண்மையே தவிர சிற்பமாக ஆனதாக நான் ஒப்புதல் கொடுக்க முடியாது. ஆனால் அதை நோக்கிய பயணத்தில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சின்ன வயதில் படிப்பதற்கு அதிக நூல்கள் கிடைக்காத காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். அந்த காலத்தில் நூல்கள் என்பது அரிது. நிறைய நூலகங்களோ வாசிப்பதற்கான பல புத்தகங்களோ கிடைக்காத ஒரு சூழல். அந்த சூழலில் கடைக்கு போகிற போது மளிகை சாமான்களை எல்லாம் செய்தித்தாள்கள் வாராந்தரிகள் கொண்ட அந்த காகிதத்திலே கட்டி தருவார்கள். அவற்றை வாங்கி கொண்டு வந்த பிறகு அதில் இருக்கிற அந்த மளிகை சாமான்களை வீட்டில் ஒப்படைத்து விட்டு அந்த காகிதத்தில் என்ன அச்சிடப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அதை படிப்பதற்கு கூட எங்களுக்குள் ஒரு போட்டி இருக்கும், யார் முதலில் படிப்பது என்று. அவ்வளவு சுவாரஸ்யமான துணுக்குகள், சம்பவங்கள், கதைகள் போன்றவற்றை அதிலே படிக்கலாம். அப்படி படித்தபோது மனத்திலே தட்டுப்பட்ட பல சம்பவங்களும் கதைகளும் துணுக்குகளும் இன்று வரை நினைவில் இருப்பதோடு என் வாழ்க்கையில் தடுமாறுகிற போது கைக்குடல் விளக்காக இருந்து அவை வெளிச்சக் கதிர்களை வீசுகின்றன. அப்படி பல்வேறு இடங்களிலிருந்து வாங்கி வந்து படித்தபோது ஏற்பட்ட அனுபவத்தை நான் பிறகு ஒரு முறை அனுபவித்திருக்கிறேன். ஒரு முறை அவ்வாறு ஒரு பொருளை வாங்கி வந்தபோது நான் எழுதிய கதையே அதிலே அச்சிடப்பட்டிருந்தது. இப்படி பள்ளி கற்றுத்தராதவற்றை படிப்பு எங்களுக்கு கற்றுத்தந்தது. வாத்தியார் கற்றுத்தராதவற்றை வாசிப்பு கற்றுத்தந்தது. பாடப்புத்தகங்கள் கற்றுத்தராதவற்றை நாங்கள் படித்த கதை புத்தகங்கள் கற்றுத்தந்தன. இலக்கணத்தோடு எழுதவும் சரியாக உச்சரிக்கவும் மொழியை சரளமாக கையாளுவதற்கும் அந்த வாசிப்பு உதவியது. பள்ளியிலே படிக்கிற போது படக்கதையோடு படிப்பது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போது பாலகர்களுக்காக 2 பத்திரிகைகள் வந்தன. ஒன்று அம்புலி மாமா, இன்னொன்று கோகுலம். ஏதாவது ஒரு மாணவன் ஒரு அம்புலி மாமாவை பெற்று விடுவான். பிறகு அது வகுப்பில் இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் வளம் வரும். அந்த கதைகளை படிக்கிற போது படங்களோடு சேர்த்து சுவையாக படிப்பதில் அத்தனை மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மாதம் முடிகிற வரை அது சுற்றில் இருக்கும். அடுத்த மாதத்திற்கான அம்புலி மாமா வந்துவிடும். எப்படியோ ஒரு மாணவன் அதற்கான பணத்தை சேர்த்து வேதாளத்தை விக்கிரமன் முருங்கை மரத்திலிருந்து மீட்பதைப் போல முயற்சி என்னும் முருங்கையில் ஏறி கொண்டு வந்து விடுவான். வாசிப்பு தொடர். முத்து காமிக்ஸ் என்கிற நிறுவனம் அப்போது படங்களோடு பல கதைகளை வெளியிடுவார்கள். அவற்றை இங்கே வந்திருக்கிற என் சகோதரர் திருப்புகழ் அவர்கள் எப்படியாவது வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவார். அவற்றை வாசிப்போம். இரும்பு கை மாயாவி, இமயத்தில் மாயாவி, மஞ்சள் பூ மர்மம், பெய்ரூட்டில் ஜானி போன்ற பல கதைகளை பலமுறை படிப்போம். மஞ்சள் பூ மர்மத்தை படிக்கிற போது பயமாக இருக்கும். நீர்நிலைகளிலெல்லாம் மஞ்சள் பூ வந்து நீரை உறிஞ்சிவிடும் லண்டனில். அப்படி உறிஞ்சுகிற நீரினால் நீர் பஞ்சம் ஏற்பட்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருப்பார்கள். அது ஒன்றும் தொலைவில் இல்லை. இன்றும் பல்வேறு நீர்நிலைகளில் இருக்கிற ஆகாய தாமரைகள் மஞ்சள் பூ வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றன. இப்படியெல்லாம் வாசித்து கொண்டிருக்கிற போது எங்களுக்கு வாசிப்பிலே சுவாரஸ்யமும் நாட்டமும் ஏற்பட்டது. பள்ளி விடுமுறை நாட்களில் கிடைத்த புத்தகங்களை எல்லாம் வாசிப்போம். என் மூத்த சகோதரி பைங்கிளி என்பவர் அமர்ந்து எங்களுக்கு கம்பராமாயணத்தை கதையாக சொல்வார். முக்கியமான கட்டம் வருகிற போது நிறுத்திவிட்டு அடுத்த நாள் தொடரும் என்று சொல்லுகிற போது என்ன ஆகுமோ என்கிற ஆர்வத்தோடு இருப்போம். வாலியுடன் யார் சண்டை போட்டாலும் பாதி பலம் வாலிக்கு வந்துவிடும் என்று சொன்னவுடன் ராமன் ஜெயிப்பாரா வாலி ஜெயிப்பாரா என்கிற சந்தேகம் இரவு முழுதும் துளைக்கும். முழுவாண்டு தேர்வு விடுமுறையில் நாங்கள் அனைவரும் வட்டமாக அமர
சிவகாமியின் சபதத்தையும் பொன்னியின் செல்வனையும் அரிக்கன் விளக்கிலே அமர்ந்து படிக்கிற போது அதை கேட்டு நாங்கள் மகிழ்வோம். பிறகு பள்ளியிலே நடக்கிற பேச்சு போட்டிகளில் நாங்கள் கலந்து கொள்வோம். சமுதாய அபிவிருத்தி திட்டம், மணவிடங்கு வார விழா, சிறு சேமிப்பு வார விழா, போக்குவரத்து வார விழா என்று எல்லாவற்றிலுமே கலந்து கொண்டு அந்த பேச்சு போட்டிகளுக்கு செல்லுவோம். அப்போதெல்லாம் அடிக்கடி பேச்சு போட்டி நடக்கும். எல்லாவற்றிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பேச்சு போட்டிகள் சாதனமாக இருந்தன. பள்ளிக்கு செல்லாமல் பேச்சு போட்டிக்கு செல்வதை பள்ளியே அனுமதிக்கும். 2-3 நாட்கள் எந்த போட்டிக்கு சென்றாலும் பள்ளியிலே இல்லாமல் பாடத்தை கேட்காமல் இருந்தாலும் நம்முடைய கல்வி பாதிக்காத அளவிற்கு அன்று கல்வி திடமாக இருந்தது. பெற்றோரும் கவலைப்படவில்லை. அப்படி சென்று வருகிற போது அது தொடர்பாக, அந்த திட்டத்தின் தொடர்பாக பல புத்தகங்கள் தரப்படும். அவற்றையெல்லாம் விடுமுறை நாட்களில் நாங்கள் அனைவருமே, இல்லத்தில் இருந்த அனைவருமே வாசிப்போம், விவாதிப்போம். அப்படி அண்ணாவின் பல புத்தகங்கள், ஆரிய மாயை, ஓரிரவு, காதல் ஜோதி, 6 சிறுகதைகள் போன்ற பலவற்றை வாசிக்கிற வாய்ப்பு ஏற்பட்டது. வாசிப்பது என்பது ஒரு பயிற்சி. முதலில் எதை வாசிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, வாசிக்கிறோமா என்பதுதான் முக்கியம். அப்படி வனவிலங்கு வார விழாவிலே சென்று பேசிவிட்டு, அது என் தந்தை எங்களை தயார் செய்வார், இப்படித்தான் பேச வேண்டும் என்று தயார் செய்வார். அப்போது வனவிலங்கு வார விழா என்பது மிகவும் விமர்சையாக நடக்கும். அச்சடித்து கட்டுக்கட்டாக கட்டக்கூடிய செல்வமானால் அழிவதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இச்சை இல்லாமலேயே பெற்றுக்கொள்ள செல்வமானாலும் கூட போனால் போகட்டும் போடா என்று ஏனோ தானோ என்று இருந்து விடலாம். நாம் என்ன முயன்றாலும் ஒரு யானையை இல்லை ஒரு பூனையாவது உண்டாக்க முடியுமா? ஆக்கத்தான் முடியவில்லை, அழிக்காமலாவது இருக்கலாம் அல்லவா? செய்யத்தான் முடியவில்லை, சேதப்படுத்தாமலாவது இருக்கலாம் அல்லவா? இது 7ஆம் வகுப்பில் நான் வனவிலங்கு வார விழா பேச்சு போட்டிக்காக பேசிய பேச்சு. அப்போது பல புத்தகங்கள் தரப்படும். அந்த புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து புலியை வரைய முற்பட்டால் வருகிறவர்கள் பார்த்து பூனை நன்றாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பிறகு வரைகிற முயற்சியை நிறுத்திவிட்டு படிக்க தொடங்குவேன். அதற்கு பிறகு பரிசு புத்தகங்களாக வந்த சத்திய சோதனையை பலமுறை வாசிக்கிற அனுபவம் ஏற்பட்டது. முதலில் காந்தியை பற்றிய புத்தகங்கள் என்று சொன்னால் அவற்றை சித்திர கதைகளாக தொகுத்து தருவார்கள். அவற்றை படிக்கிற போது ஓரளவிற்கு பரவலான ஒரு தாக்கம் ஏற்படும். பிறகு சத்திய சோதனையை படிக்கிற போது மகாத்மா காந்தியினுடைய தந்தை ஏற்கனவே இன்னொரு நவாபிடம் பணியாற்றியவர் என்றும், பிறகு போர்பந்தருக்கு அவர் சென்று தீவானாக பணியாற்றுகிற போது முந்தைய நவாபிற்கு பணியாற்றுகிற போது வலது கையால் வணக்கம் வைத்ததால் அந்த கையை வைத்துக்கொண்டு இப்போது இருப்பவருக்கு வணக்கம் வைக்கக்கூடாது என்று இடது கையிலேயே வணக்கம் வைப்பார் என்கிற அளவிற்கு விசுவாசமாக இருந்தார் என்பதை படிக்க முடிந்தது. அதற்கு பிறகு சரச்சந்திரருடைய நூற்றாண்டு விழாவுக்காக சரச்சந்திரர் புத்தகங்களாக கிடைத்தன. அவற்றை படித்தோம். சரச்சந்திரர் குறிப்பிடுகிறார், நான் கமலாவை என்னுடைய மூளையிலிருந்தும் தேவதாசை என்னுடைய இதயத்திலிருந்தும் படைத்தேன் என்று குறிப்பிடுகிறார். தேவதாசை மட்டும் நான் 10-15 முறை படித்திருப்பேன். அவற்றை படிக்கிற போதெல்லாம் ஒரு சோகம் தோன்றும். அந்த கதைகளை வாசிக்கிற போது நம்மையும் அறியாமல் ஒரு சம்பவத்தை எப்படி சுவாரஸ்யமாக சொல்வது, எழுதுவது என்கிற பயிற்சி ஏற்பட்டது. நான் விடுமுறை நாட்களில் படித்தவை தான் பெரும்பாலுமான கதை புத்தகங்கள். சக்கரவர்த்தியின் திருமகன், வியாசர் விருந்து போன்ற புத்தகங்கள் மட்டுமில்லாமல் சீவக சிந்தாமணி போன்ற புத்தகங்களையும் எப்படியாவது வாசித்து முடித்துவிட வேண்டும் என்கிற அந்த வேட்கையின் காரணமாக நான் படிக்க ஆரம்பித்தேன். மேல்நிலை பள்ளி விடுமுறையில் இருந்தபோது மேல் படிப்பிற்கு நான் சேரவில்லை. ஒரு 6-7 மாதம் வீட்டிலே இருந்தேன். ஏதாவது ஒரு தொழில் கல்வி கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. அப்போது எங்கள் தெருவிலே குடியிருந்த பிரபாகர் என்கிற ராஜு என்கிற நண்பர், என் சகோதரரோடு படித்தவர், சில புதுக்கவிதை புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்தார். அதிலே கண்ணீர் பூக்கள் என்கிற ஒரு கவிதை
மு. மேத்தா எழுதியது. அதுதான் நான் முதலில் வாசித்த புதுக்கவிதை புத்தகம். அதிலே விழிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் விரல்கள் என்னவோ ஜன்னல் கம்பிகள் தான் என்கிற ஒரு கவிதை நெஞ்சை தொட்டது. அதிலே செருப்புடன் ஒரு பேட்டி என்கிற ஒரு கவிதை. செருப்பை பார்த்து பிரமுகர் கேட்கிறார், நீங்கள் பழதானதும் நாங்கள் உங்களை ஒதுக்கி விடுகிறோமே. அப்போது செருப்பு சொல்கிறது, உங்களில் ஒதுங்கியவர்கள் எங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். உங்களுக்கென்று தத்துவ பார்வை இருக்கிறதா? இருக்கிறது. சருகுகளை மிதிக்கிற போது சப்திக்கிற நாங்கள் மலர்களை மிதிக்கிற போது மௌனம் சாதிக்கிறோம். அப்போது புதுக்கவிதை யுகம், புதுக்கவிதைகளை வாசிக்கிற ஆர்வம் அந்த புத்தகத்தில் தொடங்கி அதற்கு பிறகு ஊர்வலம், அவர்கள் வருகிறார்கள் என்கின்ற எண்ணற்ற புத்தகங்களை வாசிக்க முடிந்தது. புதுக்கவிதை நூல்கள் பல வரிசையாக வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த போது சர்ப்பயாகம், புவியரசின் கவிதைகள் போன்ற பலவற்றை நாங்கள் வாசித்தோம். கல்லூரியிலே சென்றபோது அது தொழிற்கல்வியின் காரணமாக இலக்கியத்தை அதிகமாக பேசவோ வாசிக்கவோ மாணவர்கள் இல்லை என்றாலும் பல்வேறு போட்டிகளுக்கு போகிற காரணத்தால் பல இடங்களிலிருந்து வந்த மாணவர்களுடைய பழக்கம் ஏற்பட்டது. அங்கே கோவையிலே சிதம்பரம் பூங்காவில் பூங்கா கவியரங்கம் என்கிற ஒன்று நடக்கும். மாதந்தோறும் அங்கு சனிக்கிழமைகளில் மாணவர்கள் கூடி கவிதைகளை பற்றி பேசுவார்கள். எழிலண்ணல் என்கிற ஒருவர் அந்த கவிதை நிகழ்ச்சியை நடத்துவார். எளிய நிகழ்ச்சி, எல்லோரும் அமர்ந்து தங்களுக்கு தெரிந்த கவிதையை படிப்பார்கள், பேசுவார்கள். அந்த எழிலண்ணல் கொதிப்பு என்கிற ஒரு நூலை கொண்டு வந்திருந்தார். அவர் ஒன்றும் பெரிய பணக்காரர் அல்ல, மிதிவண்டியிலே பழைய செய்தித்தாள் வியாபாரம் செய்கிற ஒரு நபர். அந்த அளவிற்கு அவருக்கு கவிதையின் மீது ஆர்வம். அப்போதுதான் கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கவிதைகளை வாசிக்க முடிந்தது. பால் வீதி, நேயர் விருப்பம் போன்ற கவிதைகளை எல்லாம் அப்போது நான் வாசித்தேன். அதில் குறிப்பாக கடவுளுக்கு ஏன் இத்தனை பெயர்கள் என்கிற ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிற கவிதை மிகவும் அருமை. பாவை அருகிருக்க பஞ்சனையும் காத்திருக்க தேவை அவள் என்ற காரணத்தால் தேனென்றும் மானென்றும் கண்ணென்றும் கனி என்றும் அவள் வெறும் பெண் என்று தெரிந்திருந்தும் பெயர் 100 பிதற்றுகிறோம். சிற்றின்ப சிலிர்ப்புக்கே இத்தனை பெயர் என்றால் பேரின்ப போதையிலே பெயர் கோடி குவியாதா என்று எழுதியிருப்பார். கவிஞர் கண்ணதாசனுடைய கவிதை தொகுப்புகள் அனைத்தையும் வாசிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. எல்லையில்லா துயரினிலே இறைவன் வராவிடில் இல்லையவன் என்பவனையே இறைவன் என துதிப்போம். கடல் பாடி மலைபாடி காக்குத்தன் வைதேகி கதையிலும் சிறிது பாடியவர் அவர். தென்னை மரத்தில் தேங்காய் இருப்பதே தெரியாத மூடனுண்டோ, செவ்வாய்க்கடுத்தது புதன் என்று அறிந்து தெளியாத பேதையுண்டோ, அப்பாவி என்னும் சொல்லுக்கோர் இலக்கணம் அவனென்று யாருமில்லை, ஆனாலும் அவனையும் மிஞ்சுமோர் அறிஞனும் அந்நாளில் பிறக்கவில்லை என்று அவற்றையெல்லாம் இதயத்திலே ஏற்றி அவற்றை படித்து மகிழ்கிற ஒரு காலம் ஏற்பட்டது. இயேசு காவியம் என்கிற அந்த நூல் எனக்கு ஒரு நிகழ்ச்சியில் பரிசாக அளிக்கப்பட்டது. அதை வாங்கி வந்த இரவே அதை படித்து முடிக்கிற அளவிற்கு அன்று கவிதையின் மீது ஆர்வம் இருந்தது. இவற்றையெல்லாம் நான் வாசித்து கொண்டிருந்த போது சுப்பாராமன் என்கிற இனவிருத்தி தொடர்பான கல்வியை எங்களுக்கு தருகிற ஆசிரியர், அவர் எனக்கு சில நூல்களை அறிமுகப்படுத்தி வைத்தார். அப்படி அறிமுகமான ஒரு நூல் பி. ராமமூர்த்தி எழுதிய திராவிட மாயை என்கிற ஒரு நூல். கைப்பிடி அளவு கடல், பசுவையாவின் கவிதைகள், ஜே சில குறிப்புகள் போன்ற நூல்களை அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினார். இவற்றையெல்லாம் வாசிக்கின்ற போது நவீன இலக்கியத்தினுடைய ஒரு பரிச்சயம் எனக்கு கிடைத்தது. இப்படித்தான் ஆடு தாண்டாத காவிரியாக, ஆடு தாண்டுகிற காவிரியாக என்னுடைய வாசிப்பு தொடங்கியது என்பதை கூற விரும்புகிறேன். இப்படி தொடங்கிய வாசிப்பில் எந்த நூல்கள் எப்போதும் வாசிக்க தூண்டுபவையாகவும் தொடர்ந்து வாசிப்பில் இருப்பவையாகவும் நம்மை மாற்றி அமைக்கிற நூல்களாகவும் இருக்கின்றன என்பதுதான் மிகவும் முக்கியம். சிலவற்றை வாசிக்கிறோம், பேக்கன் குறிப்பிட்டதைப் போல சிலவற்றை வாசிப்போடு நிறுத்தி விடுகிறோம், விடிகளோடு நிறுத்தி விடுகிறோம். சிலவற்றை
மூளைக்கு எடுத்துச் செல்லுகிறோம், சிலவற்றை இதயத்தில் பத்திரப்படுத்துகிறோம், சிலவற்றை வாசித்து மகிழ்ந்து சுவைத்து அதோடு விட்டுவிடுவது உண்டு. அப்படி பல நூல்கள் இருந்தாலும் சிலவற்றை எப்போதும் புரட்டி பார்த்து அவற்றில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை கண்டு நம்மை நாமே திருத்திக் கொள்கிற, செதுக்கிக் கொள்கிற அனுபவங்களும் உண்டு. அப்படிப்பட்ட நூல்களில் தமிழ் இலக்கியத்தை பொறுத்தவரை எத்தகைய நூல்கள் என்று பார்த்தால் முதலில் திருக்குறள். திருக்குறளை தொடக்கப்பள்ளியிலிருந்து படித்து அதன் மீது ஈர்க்கப்பட்டு அதிலே 2 முனைவர் பட்ட ஆய்வுகள் செய்கிற வரை அது என் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. திருக்குறளை வெறுமனே வாசிப்பது என்பது வேறு, அதை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்ப்பது என்பது வேறு. திருக்குறளில் எத்தனையோ உரைகள் இருக்கலாம், ஆனால் அதை வாசித்து நாம் நமக்கான உரையை எழுதுவதுதான் முக்கியம். அதை நாம் எப்படி வாழ்க்கையோடு தொடர்பு படுத்த போகிறோம் என்பதுதான் அதற்காக நாம் எழுதுகிற உரையாகவும் இருக்க முடியும். அப்படி திருக்குறளில் வையத்து வாழ்வாங்கு வாழ்வதிலிருந்து, அறத்தான் வருவதுதான் இன்பம் என்பதிலிருந்து பல்வேறு குறட்பாக்களை வாழ்க்கையோடு என்னால் பொருத்தி பார்க்க முடிந்தது. ஊழிற் பெருவழி யாவுல என்கிற அந்த குறட்பாவிற்கு ஊழ் என்பதை நான் மரபுக்கூறாக பார்க்கிறேன். மரபுக்கூறு ஒன்றைத்தான் நாம் மாற்றவே முடியாது. அது எப்படி இருக்கிறதோ அது அப்படித்தான். அது ஏற்படுத்துகிற அந்த பாதிப்பை நம்முடைய செயல்பாடுகளால் மாற்ற முடியாது. பெற்றோருக்கு இருக்கிற அந்த பாதிப்புகள் அந்த குழந்தைகளுக்கும் ஏற்படுகின்றன. உதாரணத்துக்கு இரத்தம் உறையாத நோய், ஹீமோஃபீலியா என்கிற ஒரு வியாதி இருக்கிறது. அது குழந்தைகளுக்கு வந்தால் பிறக்கிற போதே மரபுக்கூறின் காரணமாக ஏற்படுவது. ஒரு சின்ன காயம் ஏற்பட்டால் ரத்தம் வந்து கொண்டே இருக்கும், ரத்தம் காயவே காயாது. இந்த உலகத்தில் பல குழந்தைகள் இந்த இரத்தம் உறையாத நோயால் 10 வயதுக்கு மேல் வாழ முடியாமல் போயிருக்கிறார். இது யார் காரணம்? இதுதான் ஊழ். ஊழ் என்பது நம் உடலிலே இருக்கிற மரபு கூறு. இன்று சொல்கிறார்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மரபுக்கூறுகள் காரணமாக இருக்கின்றன. ஒருவர் தொடர்ந்து ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறார் என்றால் கூட அவருடைய மூளையிலே ஒரு சின்ன கோளாறு இருக்கிறது. அவருடைய மூளையிலே இருக்கக்கூடிய அந்த சில வேதியியல் பொருட்கள் குறைவாக இருக்கிற காரணத்தினால்தான் சில பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்று சொல்லுகிறார். அதைப் போலவே தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை என்பது இன்னொரு திருக்குறள். எல்லோருமே நினைத்து எச்சரிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய குறள் அது. தலையிலே இருக்கிற போது அந்த முடியை நாம் எவ்வளவு நன்றாக பராமரிக்கிறோம், ஆனால் அது கீழே விழுந்து விட்டால் அடுத்த நொடியே அதை அப்புறப்படுத்துகிறோம். இவ்வளவு நாள் நம் தலையில் இருந்ததே, நமக்கு எழில் கொடுத்ததே, நாம் இந்த முடியினால் அழகாக இருந்தோமே என்கிற ஏக்கமோ பிரிவாற்றாமையோ யாருக்கும் ஏற்படுவதே இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.